ஆதியை துணை ஜீவ சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் எனது அன்பான நமஸ்காரம். நாம இன்னைக்கு நம்ம எல்லாருமே நம்முடைய பெருமானவர்களுடைய திருவாக்கியத்தை எடுத்து நம்ம எல்லாருமே இன்னைக்கு பகிர்ந்து கொள்ள இருக்கிறோம். இப்போ முதல்ல நான் நம்முடைய பெருமானவர்கள் நமக்கு அருள் செய்துள்ள அந்த வசந்தமாகிய அந்த 4 கிரந்தங்களில் யமன்பட ரெடிபடு திருமஞான குரல் திருவாக்கியம் 22 தொடர்ச்சி பக்கம் 179 ஒரு பகுதியை நாம் அன்னைக்கு பார்ப்போம். முடிவில்லா அளப்பதற்கரிய வான நாட்டு ஐஸ்வர்யத்தை அனுபவிக்க எழுந்த துவக்க நாளே நீ பெற்ற பிரம்மோபதேச இரவு. அதன் பிரம்மாண்ட நீளம் ஒரே மூச்சில் தெரிய வருவதா? உனக்கு தேவப்பட்டம் சூட்டப்பெற்ற அந்த புனித நாள் தொட்டு இறுதியில் உன்னுடைய இந்த அழி தூலத்தை உதறி எறிந்துவிட்டு யமன்பதி கடந்து அந்த அழியாத நித்திய முத்தி தூலம் நீ எய்தும் வரை உபதேசம் நிகழ்ந்து கொண்டே இருக்கிறது. இப்போதும் நீங்கள் அனைவரும் அந்த உபதேசத்திற்குள்ளேதான் இருக்கிறீர்கள். அந்த ஒரே வீட்டில் வைத்து எப்போதும் ஓயாது உபதேசம் நடந்து கொண்டே இருக்கிறது. இப்போ இந்த ஒரு பகுதியில பெருமானவர்கள் நாம எல்லாரும் எப்ப உபதேசம் பெற தொடங்கணும், அந்த உபதேசம் எப்ப முடிவடையுது, இப்பயும் நாம அந்த உபதேசத்துக்குள்ளதான் இருக்கோம் என்றெல்லாம் அருளி செஞ்சிருக்காங்க. அப்போ இந்த உபதேசம் எப்ப தொடங்குது அப்படின்னா, நீ தேவப்பட்டம் சூட்டப்பெற்ற நாள்ல இருந்து, உனக்கு தேவப்பட்டம் சூட்டப்பெற்ற அந்த புனித நாள் தொட்டு. அப்போ தேவப்பட்டம் நமக்கெல்லாம் சூட்டப்பெற்றதா? அந்த நாள் நமக்கு தொடங்குச்சா? கண்டிப்பா தொடங்குச்சு. தேவர்கள்னா யாரு? நாம தேவர்கள் ஆனோமா? தேவ ரகசியம் தேர்ந்தவர்கள் தான் தேவர்கள். அப்போ அந்த தேவ ரகசியம் எல்லாம் நாம தெரிஞ்சுக்கிட்டோமா, தேவர்கள் ஆனோமா அப்படின்னா, தினமும் அந்த ரகசியத்தை பெருமானவர்கள் நமக்கு ஒவ்வொரு ரகசியமா எண்ணற்ற கோடி தேவ ரகசியங்கள் இருக்கு. அந்த ரகசியங்களை நமக்கு ஒவ்வொரு ரகசியமா பெருமானவர்கள் வெளிப்படுத்திக்கிட்டே தான் இருக்காங்க. இன்னைக்குமே எண்ணற்ற கோடி தேவ விடிவுகள், எண்ணற்ற மந்திரங்கள், வேதாந்த அதிசயங்கள் காலமெல்லாம் உன் உள்ளத்தில் ஓடி ஓடி விடிந்து வெளியாகி அறிவு பூர்த்து குலுந்த நிற்கின்ற அதிகாரண ரூபம் விஸ்வரூபம். அந்த விஸ்வரூபத்தை நம்ம தினமும் பார்க்கிறோமே. நம்ம கூட பார்த்தோம், மந்திரங்கள் வெறும் வாயால் சொல்வது அல்ல. அது மந்திரத்தை தரிசிக்கணும். மந்திர திருஷ்டாவதர் அப்படின்னு சொல்லுவாங்க வேத நூல்கள் எல்லாம். மந்திரங்கள் வாயினால சொல்லக்கூடியதாக இருக்கக்கூடாது. மந்திரத்தை நீ பார்க்கணும். அப்படி பார்த்தவர்கள் தான் தேவர்கள். மந்திர திருஷ்டாவதர் அவங்க பேரு. அப்போ அந்த மந்திரத்தை நம்மளுக்கு நேருக்கு நேரா பெருமானவர்கள் சந்திக்க வைக்கிறாங்க. அது இந்த உலகத்திலயுமே எல்லாருமே மந்திரம் எல்லாம் சொல்லுவாங்க. கோயில்ல எல்லாம் மந்திரம் சொல்லி, ஆலயத்துல அந்த சிலைகள் மேல பூ போடும்போது மந்திரங்கள்லாம் சொல்லுவாங்க. அந்த மந்திரத்துக்குரிய பொருள்னா நாம சொல்ற மாதிரி வியாக்கியானம் அல்ல. ஒரு பொருள் நம்ம ஏற்கனவே பார்த்திருக்கோம். ஒரு எலுமிச்சம்பழம்னா அதுக்கு வியாக்கியானம் சொல்றது இல்ல, பழத்தை தூக்கி காட்டுறது. அது போல அந்த பொருள், அந்த மந்திரத்துக்குரிய பொருளாக என்ன இருக்குன்னு தெரியாது நமக்கெல்லாம். அந்த பொருளை, அசலான அந்த மந்திர ரூபியை, அந்த மந்திரத்தை ரூபமாக உன் இதயாசனத்தில், அதை எங்க பாக்குறோம் அந்த மந்திரத்தை ரூபமாக அப்படின்னா, நம்ம இதயாசனத்துல நம்ம பாக்குறோம். நம்ம அறிவு ஒவ்வொரு தடவையும் பிரகாசம் ஆக்கிட்டே போகுதே. ஒவ்வொரு விளக்கமும் தெரிய 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 அந்த இருட்டுக்குள்ள இருந்த அந்த அறிவானது பிரகாசம் ஆகிக்கிட்டே போகுதே. அந்த பிரகாசம் தான் நமக்கு பெருமானவர்களாகி அந்த பொருளை நமக்கு தரிசிக்க வைக்குது. உன் இதயாசனத்தில் நேருக்கு நேர் நீ சந்திக்க நேர்ந்தால் அது உன்னை விட்டு ஒரு நொடி நேரமும் மறையாது. அதை நீ மறந்தாலும் அது உன்னை மறக்க விடாது. இவ்வாறாக அந்த மந்திர ரூபியை நேருக்கு நேர் உன் முன் தோற்றரவாக செய்து வைக்க பெறுவதுவே உபதேசம். அப்போ அந்த மந்திரத்தை நமக்கு தினமும் எண்ணற்ற கோடி தேவ விடிவுகள், எண்ணற்ற மந்திரங்களை எல்லாம்
நமக்கு தெரிவிச்சு நம்மளெல்லாம் நம்முடைய பெருமானவர்கள் தேவர்களாகத்தான் ஆக்கி வச்சிருக்காங்க. அப்போ தேவர்களாக நம்ம ஆயிட்டோம். அப்போ நமக்கு என்னைக்கு நம்ம தேவர்களாக ஆனோமோ, என்னைக்கு அந்த மந்திரத்தை எல்லாம் பொருளாக சர்வ மூல மந்திரத்தை நிரூபிக்கின்ற அவங்கதான் நமக்கு முத்தி பாலிப்பு. அவர்களே தான் முத்தின்னு நமக்கு வேற ஒன்னெல்லாம் வேண்டியதில்லை. என்னைக்கு பெருமானவர்கள் கிடைச்சாங்களோ அப்பே நமக்கு முத்தி கிடைச்சு. காலை ஆண்டவர்களே முத்தி பாலிப்பு, அதை தவிர வேற முத்தி பாலிப்பு இல்லை அப்படின்னு நாம என்னைக்கு தெரிஞ்சுக்கிட்டோமோ அன்னைக்கே நாம தேவர்கள் தான். அப்போ நாம என்னைக்கு தெரிஞ்சுக்கிட்டோமோ அன்னைக்குல இருந்து நமக்கு இந்த உபதேசம் தொடங்கிடுச்சு. நாம யாரும் உபதேசம் பெறலையே அப்படின்ற ஒரு கவலைப்படக்கூடாதுன்னு தான் பெருமானவர்கள் இப்படியான திருவாக்கியங்களை எல்லாம் நமக்கு கொடுத்துட்டு போயிருக்காங்க, அருளி செஞ்சுட்டு போயிருக்காங்க. நீ தேவப்பட்டம் சூட்ட பெற்றியே, என்னைக்கு என்னை நம்பி வந்தியோ அன்னைக்கே உன் தலையில தேவப்பட்டத்தை சூட்டியாச்சு. அன்னைக்குல இருந்து எண்ணற்ற கோடி தேவ விடிவுகளை உனக்கு நான் அதை விடிய செஞ்சுக்கிட்டே தான் இருக்கேன். அப்பெல்லாம் ஒவ்வொரு ரகசியமும் விடிய செய்யும் போது நீ அந்த உபதேசத்துக்குள்ளதான் இருக்க. இப்போதும் நீங்கள் அனைவரும் அந்த உபதேசத்திற்குள்ளேதான் இருக்கிறீர்கள்னு பெருமான் அவங்க அருளி செய்தாங்களே, அவங்க வாக்கு பொய்யாகுமா? அப்போ நாம இப்ப எல்லாருமே அந்த உபதேசத்துக்குள்ளதான் இருந்துகிட்டே இருக்கோம். எப்பெல்லாம் பெருமானவர்களை பத்தி நாம எடுத்து பேசுறோமோ, எப்பெல்லாம் தேவ விடிவுகள் நமக்கு அது விடியுதோ அப்பெல்லாம் நாம அந்த உபதேசத்துலதான் இருக்கோம். அப்போ என்னைக்கு இந்த உபதேசம் தொடங்குது, நமக்கு தொடங்குச்சு அப்படின்னா, என்னைக்கு பெருமானவர்களை நாம தெரிஞ்சுக்கிட்டோமோ, சர்வ மூல மந்திரத்துக்கும் உரிய பொருள் மந்திர திருஷ்டாவதர்களாக என்னைக்கு ஆனோமோ அன்னைக்கே நம்ம தலையில தேவப்பட்டத்தை சூட்டியாச்சு. அன்னைக்குல இருந்து நம்மளுக்கு உபதேசம் நடந்துகிட்டே இருக்கு. இந்த உபதேசம் எது வரைக்கும் நடந்துகிட்டே இருக்கும் அப்படின்னா, இந்த அழிதூலத்தை நாம உதறி எரிஞ்சிட்டு நாம் ஒரு அழியாத நித்திய முத்தி தூலத்தை பெற போறோமே. இன்னைக்கு கூட பெருமானவர்கள் ஒலிநாடாவில் அருளி செஞ்சாங்களே, உனக்குள்ளாக ஒரு நித்திய ஒரு வைர மாணிக்கம் ஒண்ணு இருக்கு. அந்த வைர மாணிக்கத்தை இந்த தூல தேகத்துல வைக்கல. ஏன்னா இந்த தூல தேகம் அழிஞ்சு போகக்கூடிய தூலமாக இருக்கிறது. நீ ஒரு மாணிக்க கல்லு கிடைச்சா அதை பீட்ட பையில போட்டு ஒரு ஓலைப்பெட்டியில போட்டு வைப்பியா? ஒரு நல்ல தங்கப்பள்ளையில போட்டு பத்திரமான ஒரு பெட்டகத்துல போட்டு பூட்டி வைப்பியே? அது போல இந்த அறிவு மாணிக்கத்தையும் இந்த தூல தேகத்திற்குள்ளாக ஒரு வைரமணி பெட்டகம் ஒண்ணு இருக்கு. அதுதான் அழியாத நித்திய தூலம். அந்த தூலத்துக்குள்ளதான் அந்த அறிவு தூலம், அந்த அறிவானது அறிவு என்கிற ஜீவ மாணிக்கமானது வைக்க பெற்றிருக்கிறது. அப்போ அந்த தூலத்துக்குள்ள நாம குடிபுகழ், அந்த தூலத்துக்குள்ள நம்மளை குடியேற்றி வச்சுக்கிட்டே இருக்காங்க பெருமானவர்கள் தினமும். நம்ம எப்பெல்லாம் பெருமானவர்களுடைய திருவாக்கியத்தை கேட்கிறோமோ அப்பெல்லாம் நம்ம அங்க போக்குவரத்தாதான் இருக்கோம். அங்க போகவும் வரவுமா இருக்கிறோம். இப்ப ஒரு நாளைக்கு நிரந்தரமா அதுல குடியேற போறோம். அந்த நிரந்தர குடியேற்றம் நிகழும் வரை இந்த போக்குவரத்து நடந்து கொண்டே இருக்கும். இந்த உபதேசம் நமக்கு நடந்து கொண்டே இருக்கும். நமக்கே தெரியாம உபதேசம், நாம இப்ப உபதேச சபையில இருக்கோம் நமக்கு தெரியுமா? நம்ம யாரும் நீங்க உபதேசம் வாங்கிட்டீங்களான்னா இல்லைன்னு சொல்லுவோம். ஏன் அப்படின்னா நமக்கு தெரியல. பெருமானவர்கள் நமக்கு கொடுக்குற தினம் கொடுக்குற அந்த உபதேசத்தினுடைய வல்லமை என்னன்னு தெரியல. அவருடைய ஒவ்வொரு திருவாக்கும் அந்த மந்திரங்களும் நீ இந்த உலக வார்த்தைகளோடு ஒன்றாக ஒப்பிட்டு நினைக்காதே. மந்திர வாழ், அந்த யமனை விரட்டுகிற மந்திர வாளாக நினை. ஒவ்வொரு அவங்களுடைய அந்த திருவார்த்தையும் அந்த யமனுடைய படரை பஞ்சு பஞ்சாக பறக்க செய்வதாக இருக்கிறது. அப்படிப்பட்ட உபதேசத்தை நாம தினமும் வாங்கிக்கிட்டே இருக்கோம். உபதேசம்னு சொல்லி ஒரு இரவுல உன்னை ஒரு சபையில கொண்டு உட்கார வச்சு பேசினாத்தான் உபதேசம் நினைப்பியா? நீங்கள் அனைவரும் அந்த உபதேசத்திற்குள்ளேதான் இப்போதும் இருக்கிறீர்கள். இதுக்கு மேல நமக்கு என்ன வேணும்? அப்போ நாம தினமும் உபதேசம் வாங்குறோம்னு தெரியாமே அந்த உபதேசத்தை வாங்கிக்கிட்டே இருக்கிறோம். தெரியல நமக்கு. ஒரு பெரிய ஒரு ராஜா இருந்தாராம். அவரு ஒரு நோய் வந்துருச்சு அவருக்கு. எந்த மருந்து கொடுத்தும் அவருக்கு வியாதி குணமாகல. அவருமே சளிப்படைஞ்சு மருந்தே வேண்டாம் அப்படின்னு சளிப்படைஞ்சு இருக்கும்போது அவரை எப்படியாவது குணமாக்கணும். மருந்து கொடுத்தாலும் சாப்பிட மாட்டாரு, பிடிவாதமா இருக்கிறாரு. அவருக்கு மருந்து கொடுத்ததே தெரியாம எப்படியாவது மருந்து கொடுத்து அவரை குணப்படுத்தணும்னு அங்க இருந்த அந்த ராணி மந்திரிகள் இவங்க எல்லாம் முயற்சி செஞ்சு பல பேரை கூப்பிட்டு மருந்தை கொடுத்து பார்த்தா அவர் சாப்பிடவே இல்லை. அப்போ ஒருத்தர் நான் அவரை குணமாக்குறேன் அப்படின்னு சொல்லி வந்தாராம்.
அவர் இவர் நான் மருந்தே சாப்பிட மாட்டேன், வேற ஏதாவது சொல்லுங்க செய்யறேன் அப்படின்னு சொல்லி அந்த ராஜா சொல்லும் போது, சரி நீங்க மருந்தே சாப்பிட வேண்டாம், ஒரு கைத்தடி தரேன், அந்த கைத்தடியை தினமும் பிடிச்சுக்கிட்டு கொஞ்ச தூரம் இந்த அரண்மனை தோட்டத்துல நடந்துட்டு மட்டும் வாங்க, உங்க வியாதி சரியாயிரும் அப்படின்னு சொன்னாராம் ஒரு வைத்தியர். சரின்னு சொல்லி இவர் அந்த கைத்தடியை பிடிச்சிட்டு தினமும் நடந்தாராம். ஒரு 10 நாள்ல வியாதி சரியாயிடுச்சான். எப்படி இந்த கைத்தடியை பிடிச்சிட்டு நடந்த உடனே சரியாச்சு, மருந்து ஒண்ணும் கொடுக்கலையே அப்படின்னு கேட்கும்போது, நான் கொடுத்தேன் மருந்து, அந்த கைத்தடியில இருக்கிற கைப்பிடிய கழட்டி காமிச்சாராம், அதுக்குள்ள ஒரு மருந்து இருக்கு, அது நீங்க அந்த கைப்பிடியை பிடிக்கும் போது உங்க கையில இருக்கிற வேர்வையில அந்த மருந்தானது கலந்து உங்க உடம்புக்குள்ள போய் அது வேலை செஞ்சு உங்களை குணப்படுத்திருக்கு. அப்போ அந்த மருந்து சாப்பிட்டோங்கிறது தெரியாமையே அந்த ராஜா குணமானது போல, நம்ம பெருமான் அவர்கள் கொடுக்குற அந்த ஜீவ மருந்து, நம்ம பிடிச்சிருக்கிற அந்த பிணியை தீக்கிறதுக்கு உண்டான மருந்து கொடுக்குறேன், நான் உபதேசத்துலதான் இருக்கிறோம்னு தெரியாம நம்ம எல்லாரும் நான் உபதேசம் வாங்கலன்னு பொய் சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். பெருமான் அவர்கள் தினமும் கொடுக்கிற அந்த உபதேசத்தை, நான் கொடுக்கறத உண்டு விட்டு இல்லை என்று சொல்லுகிற வஞ்சகா அப்படின்னு சொல்லுவாங்க பெருமான் அவர்கள். நமக்கு எவ்வளவு பெரிய ஒரு சொத்தை கொடுத்திருக்காங்க, அந்த பெரிய உபதேசத்தை நம்ம தினமும் நம்மளை அறியாமலேயே, எப்படி அந்த ராஜா நடக்கிறதாக நினைச்சுக்கிட்டு அந்த கைப்பிடி மூலமாக அவருக்கு அந்த மருந்து உள்ள போச்சோ, அது மாதிரி நமக்கும் விளையாட்டாகவே சிரிச்சுக்கிட்டே உபதேச சபையில இருக்கிறோம்னு தெரியாமே நமக்கு நாளும் நாளும் உபதேசத்தை பெருமானவர்கள் வழங்கி கொண்டே இருக்கிறார்கள். இந்த மந்திரங்களை எல்லாம் நம்மளை எல்லாம் தரிசிக்க செஞ்சுக்கிட்டு இருக்காங்க, நம்மளை எல்லாம் மந்திர திருஷ்டாவதர்களாக ஆக்கி கொண்டிருக்கிறார்கள். அப்படியான மந்திரங்களை நாளும் வழங்கி கொண்டிருக்கும் நமது பெருமானவர்களது பொற்பாதம் போற்றி பணிந்து நமஸ்கரித்து என் முத்தி பேருரை மேலும் மேலும் முழங்கும் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். அனைவருக்கும் நமஸ்காரம். சாலை குமாரி அம்மா அவர்கள். சபையில் உள்ளவர் அனைவருக்கும் நமஸ்காரம். முதற்க நமஸ்காரம் அக்காவுக்கு. அக்கா இன்னைக்கு எடுத்தோட உபதேசத்தை பத்தி பேசினாங்க. அப்போ நமக்கு அந்த செயல் நடந்து கொண்டுதான் இருக்குது. யாரும் உபதேசம் நடக்கிறன்னு நினைக்காதீங்க. நம்ம தினம் தெய்வம் அவங்க வாக்கியத்தின் மூலமா படிக்கும் போது நம்ம நடத்தி கொண்டுதான் இருக்கிறாங்க. நம்ம உயிர் கடைசி வரைக்கும் அது நடந்து கொண்டே தான் இருக்குங்கிறதுக்கு இன்னைக்கு அவங்க எடுத்த அந்த தெய்வ திருவாக்கியத்திலிருந்து திருமஞான குரவங்க எடுத்து செஞ்சாங்க. இப்ப நமக்கு தெய்வம் ஆதியே துணை. நமது குல தெய்வம் பிரம்ம பிரகாச மெய்வழிச்சாலை ஆண்டவர்கள் வாக்கியம். வாக்கியம் எமப்படரடி படுகோடாயுத போர். வாக்கியம் எண் 41. 5 அறிவுக்கும் தனித்தனியே கருவி குளங்கள் இருக்கின்றனவே. 5 அறிவுக்கும் தனித்தனியே கருவி குளங்கள் இருக்கின்றனவே. அது போல் 6வது அறிவுக்கு கருவி குளம் எங்கே? 5 அறிவுக்கும் கருவி குளங்கள் இருக்க 6வது அறிவுக்கு மட்டும் கருவி குளம் இல்லாமலா இருக்கும்? அது எங்கே? இந்த கேள்விக்கு உலகமே திரண்டாலும் பதில் சொல்ல வருமா? தெய்வம் எப்படி நம்மளுக்கு கேள்வி கேட்டு அவங்க வினாவிடையின் மூலமாக மனித மேம்பாட்டினை தூண்டி வித்தை அவித்தையிற கேள்வி இல்லைன்னா பதிலே வராது. ஒருத்தர் கேட்டாதான் பதில் சொல்ல முடியும். அவங்களே கேள்வியாக இருந்து பதிலாக இருந்து அவங்களே கேள்வி கொடுத்து பின்னாடியே நமக்கு ஒரு பதிலையும் கொடுக்குறாங்க. அப்ப நின்று கவனித்து படிக்கும் போது இப்ப நம்ம 5 அறிவுல இருக்கிறோம். ஆனா தெய்வம் 6 அறிவு உடலெடுத்து 5 அறிவு நுகர்ச்சியிலே கிடந்து உழன்று ஆரூர் செல்வதற்கு வழி தெரியாது அதற்கென்றே தூளமும் போடாக்கா சொன்னாங்க. ஒளிநாடாவில கருவிக்குளம் எங்கே அந்த இருக்கிறது? நித்திய தேகம் எதுல இருக்கு? ஒளிநாடால சொன்னாங்க சொன்னா. அப்ப அந்த கருவிக்குளம் எங்கே? 6வது அறிவுக்கு மட்டும் கருவிக்குளம் இல்லாமலா இருக்கும் கேள்வி. அது எங்கே? இந்த கேள்விக்கு உலகமே திரண்டாலும் பதில் சொல்ல வருமா? உலகத்துல யார் கேட்டாலும் எதுவுமே சொல்ல வரா. தெய்வம் சொல்லிதான் நமக்கே தெரியும். கேள்வி கேட்கவும் தெரியாது, பதில் சொல்லவும் தெரியாது. அது போல 6வது அறிவின் கருவிக்குளம் இதோ என்று தொட்டு காட்டப்படுகின்ற எல்லையே இது. ஒருவர் தம் கருணை வைச்சனியம் கொண்டு உன் நெஞ்சை 2 கூறாக பிளந்து அதை அந்த ஜீவ முதலை கூட ஜீவ மாணிக்கம் ஜீவ முதல். அந்த மாணிக்கம்னா என்ன, ஜீவ கருவினா என்ன, ஜீவன்னா என்ன, இதுதான் அந்த ஜீவ முதலை கையில் வைத்துக் கொண்டு கேட்கிறவர்களுக்கெல்லாம் வாரி வழங்கி செலவழித்துக் கொண்டிருக்கிறோம். அந்த ஜீவ முதல் எது? அவங்களுடைய திரு வாக்கிலிருந்து எடுத்து அந்த வாக்கியமாக இறக்கப்படுறதுதான் அந்த ஜீவ முதலாக இருக்கிறது. அதை நம்ம
சரியில்லை வாங்கி பருகும் போது அது முதல் நாம் கைப்பற்றி அந்த உபதேச செயல் நடந்து கொண்டுதான் இருக்கிறது. அப்ப இங்கே தெய்வம் இங்க பக்கத்தை கொடுக்குறாங்க. ஒருவர் தம் கருணை வைச்சன்யம் கொண்டு உன் நெஞ்சை இருக்கூறாக பிளந்து அதை அந்த ஜீவ முதலை உனக்கு காண்பிக்கின்றார்கள். அப்ப அந்த ஜீவ முதல் தோன்னு தொட்டு காட்டிட்டாங்க. அப்ப தொட்டு எதை காட்டுறாங்க? நமக்கு வாக்கியத்தை படிக்கிறோம், நம் கண் முன்னாலே கிடைக்குது பார் கஞ்சி இதோ. அப்ப அதனுடைய திரு வாக்கியம் தானே, அந்த வாக்கு தானே, அவங்களுடைய எழுத்து தானே, ஒரு சொல்லு தானே, ஒரு புள்ளி தானே. அவங்க எவ்வளவு தமர் போட்டு எடுத்து நமக்கெல்லாம் எடுத்து அந்த அந்த உடலெல்லாம் அப்படியே பிச்சு 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 நமக்கு கொடுக்குறாங்க. ஒவ்வொரு தலையை உருவாக்கி உருவாக்கி அந்த ஜீவ முதல கைப்பற்றுவதற்காகத்தான் உனக்கு காண்பிக்கின்ற. இது யாரால் முடியும்? யாருக்கு எட்ட பெற்றது என்று படித்தவர்களும் படிக்காதவர்களும் ஒரே முகமாக நின்று பேசுவார்களே. இப்போ இந்த சபையில படித்தவங்க இருக்காங்க, படிக்காத இருக்காங்க, ஒண்ணுமே கேட்டு பயனடி இருக்காங்க. தெய்வம் அதை சொல்லலாம். இப்போ நம்ம எல்லாம் ஒரே முகமாக இருக்கிறோம். ஒரே முகம்ங்கிறது அவங்களுடைய கேட்கும் போது ஒரு வார்த்தை சொல்லும் போது ஒரே முகமாக நம்ம இப்ப சபையில கூடி இருக்கோம். ஒரே முகமாக நின்று பேசுவார்களே அதுவானதாக இருக்கும். இப்படி எல்லோருக்கும் தேவையானதும் எல்லோரும் கண்டு அதிசயிப்பதும் எல்லோருக்கும் ஆச்சரியமானதும் சர்வலோக சஞ்சீவியானதும் ஆகிய ஒன்று இங்கே முளை கண்டு இருக்கிறது. அப்ப எல்லோரும் ஆச்சரியப்படக்கூடிய மெய் வார்த்தைகளாக இங்க இருக்கும் போது அந்த சஞ்சீவியானதும் ஆகிய ஒன்று முளை கண்டிருக்கிறது. அந்த சஞ்சீவிதான் வான வேதாந்த சஞ்சீவி, ஒரு வள்ளல் கொடுத்த வாசையின் சஞ்சீவியாக இருந்து அவங்க குருவாக இருந்து நமக்கு அந்த மூலிகை மருந்தாக இருந்து நமக்கு அது மாதவ மருந்து கைலை மாத மருந்து ஒன்று கொண்டு வந்துட்டாங்க. அதை வாங்கி கொண்டவர்களுக்கு இப்படி நிச்சயம் தீரும். அவங்க வாக்கியமாக எடுத்து ஒவ்வொரு வாக்கியம் சிறு சிறு துண்டுகளாக உங்கள் வாயில் போடுகிறோம். உங்கள் வேலை அதை அப்படியே வாங்கி விழுங்க வேண்டியதுதான் உங்க வேலை. அப்படிங்கிறதுக்கு நமக்கு இங்கே அந்த சஞ்சீவியானதும் ஆகிய ஒன்று இங்க முளை கண்டுள்ளது. அப்போ ஒரு விதை போட்டா ஒரு முளை வரணும். அதுதான் வித்தாக இருக்கிறாங்க. அவங்க வித்து நாயகமாக இருக்காங்க, நம்மள சொத்தியா இருக்கும். ஆனா அந்த வித்தே நமக்கு அடுத்த யுகத்துக்கு வித்து சேர்க்க அவங்க வந்தாங்க. நம்ம தலையை செழிக்க வைக்கிறதுக்காக அந்த முளைங்கிற போது நம்ம எடுத்து பேசும்போதுதான் நமக்கு அந்த வாக்கு ரூபத்துல அவங்க சொன்னதை எடுத்து அப்படியே சொல்ல வேண்டியது. உங்களுக்கு வேற எதுவுமே நமக்கு தேவையில்லை. கணக்கு முழுக்க நீ கூடிய எதுவா இருந்தாலும் சரி அந்த பக்கம் உடனே திரும்பணும், வேற எந்த பக்கம் திரும்பாதே அப்படிங்கிறதுக்கு முளை கண்டு உள்ளது. முழு பாவியாக உன் உயிருக்கே எதிரியாக தன் ஜீவ நலத்திற்கு மாற்றக்காரன இருப்பவனுக்கு இந்த திருத்தலம் பிடிக்காது. திருடனுக்கு போலீஸ் ஸ்டேஷன் எப்படி பிடிக்கும்? அவங்க உள்ளமே அவனை அங்கே போகாதே என்று வாழ்த்துமன்றோ. அப்போ நமக்கு தெய்வம் அவங்களுடைய பொருள் நம்ம எடுக்கும் போதே சிவகுமாரன்னா நமஸ்காரம் நாங்க. அப்ப நமஸ்காரம் சொல்லிட்டு எல்லாம் அனுபவிக்கணும், தெய்வத்து மேல அனுபவிக்கணும், இங்கே அனுபவிக்கணும். அப்போ நம்ம உள்ள சம்மதிக்க செவி மடுக்கணும். செவி மடுத்த பிறகுதான் அவங்க நமக்கு அந்த ஜீவ உலகத்தை முதல்ல நம்ம காட்டுவாங்க. அந்த உபதேசம் நம்ம கொடுத்துட்டாங்க, அதை பெற்றுட்டு இருக்கோம், அனுபவிக்கிறோம். அதை எல்லோருமே ஒரு முகமாக பார்த்து நம்ம பேசி கொண்டு இருக்கிறோம். அடுத்தவங்க நிறைய பேர் பேசுறதுக்கு வாய்ப்பு இருக்கு என்று கூறி இந்த தெய்வ திருவாக்கியத்தின் மூலமாக நான் விளங்கி கொண்டேனக்கா. நமஸ்காரம் தான். சாலை கதிரவன் அண்ணா அவர்கள். துணை என்ற தலைப்புல பேச வந்திருக்கோம். தெய்வத்தை வேண்டி பேசுகிறோம். ஆதியே துணை. அறிவழி பாடத்துல ஆதியே துணை, ஆதி அறிய குருவே துணை. துணை எதுக்கெல்லாம் துணை தேவைப்படும்? யமபுரம் படம் 220வது வாக்கியத்துல காலில் முன் தைக்கிறதே என்று செருப்பின் துணையை தேடுகிறார்கள், குளிர்கிறதே என்று சட்டையின் துணையை தேடுகிறார்கள், குடும்பம் நடத்த மனைவியின் துணையை தேடுகிறார்கள், வழிபயணத்துக்கு வழி தெரிந்த மக்களுடைய துணையை தேடுகிறார்கள். இப்படி ஒவ்வொன்றுக்கும் துணையை தேடிக்கொள்கிற இவர்கள் நெடுங்கால நித்திய வாழ்க்கைக்குரிய ஒரு துணையை தேடிக்கொள்ளக்கூடாது. எல்லாத்துக்கும் துணையை தேடுற நீ கடைசி காலத்துல இறுதி பரியந்த காலத்துல நீ யாரு கூப்பிட்டு போவா? யார் துணையா வருவா? தெய்வம் தான் துணையா வருவான். அது யாருக்கும் தெரியறது இல்ல. துணை எல்லாத்துக்குமே ஒரு துணையோட தான் நம்ம பயணம் செய்யறோம் வாழ்க்கை முழுக்கமே. ஆனா கடைசியா தெய்வம் தானே நம்மளை கூப்பிட்டு போக போறாங்க. எங்க இருந்து வந்தோமோ அங்க போக போறோம். அப்போ அந்த தெய்வ துணை தான் முக்கியமான துணை.
ஆதிவை போன வேதத்துல திருப்பாடல்கள் திருச்சியில இருந்து தனித்தன தலைமை பெரும்பதி அரசை கருங்குணன் கூரை சிங்காசனரை திணித்தமோ கணித்தாரு பிரிந்து தேனமோங்கும் இணைத்த பூங்காரம் நமோ தனித்தொன்றாய் கூட்டி யானி பொற்கின்ற தனித்தவை வழி துணை மறந்தே தனித்தரு கரிய குரு குலத்தயனே காணமென்றீசயமுன் முகமே. பிறகு 223 எம்மப்படத்தோட இருக்கிற வாட்டத்துல மரணம் என்றால் பயப்படுகிறார்களே அது கொடூரமானது அவஸ்தையானது என்று தெரிந்ததானே அப்படி பயப்படுகிறார்கள். புலியை நேரில் பார்த்தும் அது விரட்டி வருவது தெரிந்தும் கண்களை இறுக மூடிக்கொண்டு புலி வராது நம்மை அடித்துக் கொள்ளாது என்று சொல்லும் மூகையர்களே இவர்கள் நம்மை போலவே பேசுகிறார்கள், என்னென்னவோ எழுதுகிறார்கள், நம்மை போலவே எல்லா வகைகளும் இருக்கின்றார்கள். இவர்களுக்கு ஏன் இந்த புத்தி இல்லை? ஒருவேளை இவர்கள் கொடூரமான மரண அவஸ்தைக்கென்றே பிறந்திருப்பார்களோ? இவர்களுடைய உலக அறிவை வைத்து பார்த்தால் இவர்கள் நமக்கும் மேலானவர்களாக தெரிகிறார்கள், மட்டமாக இல்லை. அழிந்து போகிற காரியங்களை நுணுக்கமாக செய்கிறார்கள். நம்மை விட மட்டமான அறிவுடையவர்கள் என்று சொல்ல எமக்கு தெரியவில்லை. முக்கால் துண்டு இரும்பை எடுத்து 200 ரூபாய் 300 ரூபாய் பெரும்படியாக ஆக்கி வருகிறார்கள். அப்படிப்பட்ட அறிவுடையவர்கள் தானே இவர்கள். ஏன் எம்மை போல் நித்திய சிரஞ்சீவி வாழ்க்கைக்கு ஆகக்கூடாது? இடத்தில் இவர்களுக்கும் மட்டமான அறிவுடைய நாம் கற்பாந்த கோடி கால வாழ்க்கைக்கு வேண்டிய துணையை தேடிக் கொண்டோமே, இவ்வளவு அறிவிருந்தும் இவர்கள் இதை தேடிக்கொள்ளவில்லையே என்று நினைக்கும் போதுதான் நமக்கு வயிற்றெரிச்சலாக இருக்கிறது. தங்களுக்கு அவமானம், ஆபத்து, கொடூரமான அவஸ்தை வருதே, கட்டாயம் வருவதாச்சே, இவர்கள் இதை நினைக்கவில்லையே. இவர்கள் என்ன தெரியாதவர்களா? எத்தனையோ பேர் தங்களுக்கு முன்னாலேயே செத்து பிணமாக நாரி போவதை பார்த்திருக்கிறார்களே. 10 நாளைக்கு வாழ அது கூட இல்லை, ஒரு நாளைக்கு வாழ என்ன பாடுபடுகிறார்கள்? எதற்காகவா? இப்படியானால் அந்த கற்பாந்த கோடி கால நித்திய வாழ்க்கைக்கு எப்பெரும் பாடுபட வேண்டும். அந்த அழியாத சிறப்புக்கும், அந்த மகா மகத்துவத்துக்கும், அந்த மகா மகோன்னதத்துக்கும், அந்த மகா வளமைக்கும் எப்பேற்பட்ட துணையை தேடிக்கொள்ள வேண்டும். அதை அடுத்து ஜென்மத்தில் பார்த்துக் கொள்ளலாம் என்கிறார்களே. அப்போ இந்த ஜென்மம் என்ன கேலிக்காக படைக்கப்பட்டதா? பெண்டாட்டி பிள்ளைக்காக எல்லாம் கேலிக்காகவா இருக்குது? இல்லையே. துணை, இதுக்கெல்லாம் துணை தேவைப்படும். இப்போ எம்மங்கிட்ட இருந்து தப்பிக்கணும் அப்படின்னா தெய்வத்தோட துணையதான் தேவைப்படும். நம்ம கட்டி போட்டு வச்சாலும் சரி, அவமானப்பட்டாலும் சரி, அசிங்கமான கொடூரம் எது நடந்தாலும் அதை பத்தி எல்லாம் கவலை இல்லை. ஆனா தெய்வத்தை பிடிச்சா மட்டும்தான். இப்போ பண்டாட்டி பழம் இருக்கு வேலைக்காகவா? இந்த அடுத்த ஜென்மத்துல பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. இருக்கிறதே ஒரு இதுதான். அது அடுத்த ஜென்மத்துல பாத்துக்கலாம், அடுத்த வாரம் பார்த்துக்கலாம், அடுத்த மாசம் பார்த்துக்கலாம், அடுத்த வருஷம் பார்த்துக்கலாம். நிறைய பேர் கூப்பிட்டா அப்படிலாம் சொல்லுவாங்க. இல்ல என் கடமையெல்லாம் முடிச்சுட்டு அடுத்த வாரம் வரேன், இல்ல அடுத்த மாசம் வரேன், அடுத்த வருஷம் வரேன். இப்படி சொல்றவங்க எல்லாம் பார்த்துட்டேன். ஒருத்தர் கூட இது வரைக்கும் வரல. ஒரு 1000கணக்கான பேர் சொல்லிட்டாங்க, இல்லப்பா ஒரு கடமை இருக்குப்பா முடிச்சுட்டு வந்துடுங்க. அது மாதிரி சொல்றவங்க எல்லாம் நாளைக்கு வரேன்னு சொல்றவங்க எல்லாம் வரவே மாட்டாங்க. இன்னைக்கு இப்பவே தெய்வத்தோட தெரிஞ்சுக்கினேன், அவங்கதான் துணைன்னு தெரிஞ்சிச்சு எனக்கு, இப்ப வரேன் அப்படின்னு சொல்றவங்க மட்டும்தான் வருவாங்க, மத்தவங்க யாரும் வர மாட்டாங்க. எதனா பிழை இருந்தா தெய்வம் மன்னிக்கட்டும். அனைவருக்கும் நமஸ்காரம். நமஸ்காரம். சாலை மேகலா அக்கா அவர்கள். இறுதியில் யமனிடம் சிக்கி மரண அவஸ்தை கசப்பு தீர்த்து பிறநாற்று அடையாளமோ இல்லாமல் ஆக்கி பிணி மூப்போ சாக்காடு அணுகா பேரின்பம் அனுபவிக்கும் மாறாத வயதுடைய நித்திய முத்தி தேகத்தில் மனிதனை போத்தாட்டி வைப்பவர்களும் அதனை இன்றும் நிறுவனம் செய்து கொண்டிருப்பவருமாகிய கல்கி மகதி எனும் மூக்குத்துளியை மூச்சோடாதவ வல்லமையுடைய ஓர் முறக்கமற்ற நமது குல தெய்வம் பிரம்ம பிரகாச வெளிச்சாலை ஆண்டவர்கள் நம் பெருமான் அவர்களை போற்றி அவர்கள் திருவடிக்கு நமஸ்கரித்து சபைக்கு நமஸ்காரத்தை சொல்லி இன்னைக்கு அக்கா கலந்துரையால் அன்னைக்கு சனிக்கிழமை நான் பயிற்ற முடியலமா, எனக்கு வருத்தமா தெய்வத்திடம் மன்னிக்க வேண்டி
இன்றைக்கு அந்த கலந்துரையாடல் நினைச்சு நானும் கலந்துக்கிறத நினைச்சு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்குமா. இன்னைக்கு நான் பெரிய வாக்கியங்களை ஏதாவது ஒண்ணு எடுத்து அக்கா பண்ணிக்க சொல்லியிருக்காங்க. அதை பத்தி அக்காவும் சொன்னாங்க அந்த வாக்கு. அப்புறம் அண்ணா ஒருத்தவங்க பேசினாங்க. இன்னைக்கு நான் தெய்வத்தை பத்தி எடுத்துக்கொள்ற அந்த திருவாக்கியம் தெய்வம் எதற்கு, தெய்வம் நமக்குலாம் எதுக்கு வேணும் அப்படிங்கிற தெரியாம நாங்கெல்லாம் நண்பர்களாக நாங்களாம் நினைச்சு பண்ணிக்கிட்டே இருந்தோமா. அப்ப தெய்வம் எதுக்கு வேணும்? மனிதர்களுக்கு தானே தெய்வம் வேணும், வேற எந்த உயிரினக்கும் தெய்வம் வேணாமே. அப்ப தெய்வம்னா யாரு? அவங்க நம்ம படைச்ச தெய்வமா, இல்ல அவங்க நம்ம படைச்ச தெய்வத்தை வேண்டுமா, இல்ல தெய்வம் நம்மள படைச்ச தெய்வத்தை வேண்டுமா? அப்போ அந்த தெய்வம் எங்க இருக்காங்க? தெய்வம் அப்ப ஒரு கடைக்கு உப்பு வேணும் அப்படின்னா உப்புள்ள சக்கரை இருக்குன்னு சொல்லுவான். அப்போ உப்பு பத்தி 2 பேருக்குமே தெரிஞ்சிருக்கு. அப்ப அந்த உண்மையான பொருளை எடுத்து காட்டிட்டா அது உண்மையை நம்ம ஈஸியா வழங்கிக்கலாம். அப்போ அந்த தெய்வம் நமக்கு வேணும் எதுக்கு? காசு பணம் சம்பாதிக்கவா? காசு பணம் சம்பாதிக்க அப்படின்னு சொன்னா காசு பணம் தெய்வத்தை வணங்காதவங்கள்ட்ட கூட காசு பணம் அதிகமா இருக்குது, அவனும் பணக்காரனா தான் இருக்கான். அப்ப தெய்வம் காசு பணம் சம்பாதிக்கிறதுக்கு இல்ல. அப்ப நோய் நொடியை தீர்த்தவா தெய்வம்? அதுக்கும் இல்ல. தெய்வத்தை வணங்காத கூட நோய் நொடி இல்லாம இருக்கிறான், நல்லபடியா இருக்கான். தெய்வத்தை வணங்குறவன் நோய் நொடியில இருக்கான். அப்ப அதுக்குமே தெய்வம் வேண்டாம் அப்படின்றத தெரிஞ்சுக்கிறோம். அதுக்கப்புறம் கல்விக்காகவா? கல்வி நம்ம தான் கத்துக்கிறோம், எவ்வளவு வேணுமோ நம்மளால முடிஞ்ச அளவு கத்துக்கிறோம். தெய்வத்தை வணங்குறவனும் கத்துக்கலாம், தெய்வத்தை வணங்காதவங்க கூட உயர்ந்த பதவியில இருக்காங்க. அப்போ நம்மளுக்கு கல்விங்கிற அதுக்கும் நம்மளுக்கு தெய்வம் வேணும். அப்போ அரசன் உலகத்துல மனிதனுக்கு ஏதோ ஒரு காரியத்துக்காக தெய்வம் வேணும். அரசன் முதல் ஆண்டியோட ஏதாவது தெய்வம் வேணும். அப்ப தெய்வம் எதற்காக வேணும்? அப்ப காசு பணம் சம்பாதிக்க இல்ல, நோயை போக்குறதுக்காக இல்ல, கல்வியை கற்றாத கல்வியை நம்ம எவ்வளவு நாள் கற்றுக்கிறோம். அப்ப தெய்வம்னா எதுக்கு வேணும்? அப்ப தெய்வம் எதுக்காக வேணும் அப்படின்னு சொன்னா, நம்ம ஏழையாக இருந்தா பணம் சம்பாதிச்சு காசு சேர்த்து பணக்காரன் ஆயிக்கலாம். சீக்காளியா இருந்தா டாக்டரை தேடி போய் அவன் வைத்தியம் செஞ்சு சீக்க போக்கிக்கலாம். ஏதோ பாவம் செஞ்சா மெய்த்தவர்களுடைய திருவடியை வணங்கி நம்ம அந்த இதை போக்கிக் கொள்ளலாம். ஆனா தீட்டாகி செத்தாலோ நம்ம அந்த நரகத்துல போய் அவஸ்தைப்படதான் வேணும். அந்த அவஸ்தை எவ்வளவு காலத்துக்குன்னா கோடி காலத்துக்கும் நம்மளுக்கு அந்த நரக அவஸ்தை தான். அதுல போய் சிக்கி நம்மள அவஸ்தைப்படுறதுக்கு தெய்வம் நம்மள படைக்கல. அப்ப அந்த நரகத்துல சிக்கி அந்த கற்பாந்த கோடி அந்த நரக வாழ்க்கையில அகப்படாம, அந்த அவஸ்தையில அகப்படாம நம்மளெல்லாம் காப்பாற்றி அந்த பரமபதத்தில் ஏற்றிருக்கின்ற அந்த அரிய பெரிய செயலுக்குத்தான் தெய்வம் வேண்டும். அந்த உயரிய செயலுக்கு தான் நம்ம தெய்வத்தை வணங்கணும். அப்போ அதற்கு மட்டும்தான் நம்மளுக்கு தீபம் வேணும், தெய்வம் வேணும். காசு பணம் இல்லைனாலும், சீக்காளியாக இருந்தாலும், பெண்டு பிள்ளைகள் இருந்தாலும் எந்த கெடுதலும் வரப்போவதில்லை. ஆனா தெய்வம் மட்டும்தான் ஒருவனுக்கு கட்டாயமாக வேணும். அப்போ தெய்வம் இல்லைன்னா நம்ம தலையில நம்ம பிறக்கும் போதே நம்ம தலையில காத்திட்டு இருக்க அந்த யமன் நம்மள பிடிச்சுக்குவா. அப்போ நம்ம மேல அந்த தீட்டத்தை இழுத்து நம்மள நரகவாதிக்கு ஆக்கி அந்த நரகத்துல தள்ளுறது காத்துட்டு இருப்பான். அப்ப அவருடைய கையை தட்டி விட்டுட்டு அந்த எல்லையில நம்மளுடைய தெய்வம் காக்கக்கூடிய நம்ம தெய்வம் தான் நம்மளுக்கு வேணும். அப்ப அந்த செயல், அந்த அரிய பெரிய செயலுக்கு தான் தெய்வம் வேணும். எல்லா காரியத்துல வச்சு இதான் நமக்கு முக்கியம். அப்போ அந்த ஆபத்தை நீக்கிறதுக்காக தான் நம்மளுக்கு ஒரு தெய்வ பெயரை வைக்கிறாங்க. அப்போ அந்த தெய்வ பெயர் வச்சு அந்த தெய்வ பெயருக்குள்ள நம்மளுடைய வாழ்நாள்ல அந்த தெய்வ பெயருக்குள்ள ஆகும் தகுதியை பெற்றுக்கணும். அப்ப தகுதியை பெறணும் அப்படின்னா நம்ம மனிதனாக பிறந்த எதுக்கு, மனிதனுடைய கடமை என்ன அப்படிலாம் அறிஞ்சு ஒரு ஆசான்பால் அவங்களுடைய திருவடி வணங்கி அவங்களுடைய கருணையின்பால் நம்ம அந்த 6வது மாணிக்கத்தை பெற்று நமக்குள்ள இருக்க இந்த கோடி சூரிய பிரகாச ரூபகரை சந்திக்கணும். அப்போ அந்த கடமை அதை செய்யணும். அப்போ அதுக்காக அவங்களுக்கு தெய்வ பெயர் வைக்கிறாங்க. அதனால நம்ம வாழ்நாள் அதை சம்பாதிச்சு நம்ம அந்த பெயருக்கு ஆகிக்கணும். அப்படி ஆகல அப்படின்னா நம்ம தலையில காத்துட்டு இருக்க அந்த எவன் கைப்பற்றுவோம். அப்போ நம்மளுக்கு அப்படி ஆகாம தப்பிக்கிறதுக்காக நமக்கு நிஜமான செயலுடைய தெய்வம் கட்டாயம் வேண்டும். அப்படி இல்லைன்னா நம்ம அந்த யமன் கையில சிக்கி அப்படி சித்தாகி சித்த வேண்டிய அவசியங்கள் ஆகிடுவோம். அப்போ நம்மளுக்கு அந்த பேராபத்து வராமல் இருக்க எவ்வளவு எச்சரிக்கையாக இருந்து ஒரு நிஜமான தெய்வ துணையை தேடிக்கொள்ள வேண்டும். அந்த தெய்வத்தின் கையில் தான் சாகாக்கலையாகிய இப்பிரம வித்தை நிஜ செயல் விளங்கி இருக்கிறது. பிறவி பிரியாகி யமவாதையை சிக்கி நாய் செத்து அழகையாகி நரகத்திற்கு ஆளாகும் பேராபத்திலிருந்து மனிதனை மீட்டு பரவத்திற்கு ஆளாக்கும் அரியவரிய செயலுக்குத்தான் தெய்வம் வேண்டும். வேறு எந்த அற்ப உதவிக்காகவும் தெய்வத்தை நாம் நினைப்பான அந்த பாவமே இவனை நரகவாதியாகிவிடும். காசு பணம் தேடவும் சீட்டை போக்கவுமா தெய்வம் வேணும். என் தொடையை காப்பாற்று, என் வயிற்றை காப்பாற்று, என் உலகாலை காப்பாற்று என்று கவசம் பாடுகிறார்களே, இதற்கு பெயர் பக்தி கவசமா? இதை காட்டிலும் தெய்வத்தை அவமானப்படுத்தும் தண்டாள துரோகத்தனம் வேறு உண்டா? இப்படிப்பட்ட ஒரு நிலையில்தான்
இந்த ஒரு திருவாக்கியம் தான் என்னுடைய அந்த இந்த வாழ்க்கையில உலக வாழ்க்கையிலும் ஒரு திருப்பத்தை ஏற்படுத்தியது. அது ஒரு சின்ன சேவலா சொல்லவாமா நானு நீ பண்ணிக்கலாமாமா? சொல்லுங்கக்கா, சொல்லுங்க. அப்போ நான் நானும் நன்மனத்தாத்மா தெய்வத்தினுடைய திருவடி எப்படி பிடிச்சு அவங்களோட திருவடி எப்படி நான் கைப்பற்றினேன், அவங்களுடைய விடாப்படியா பிடிச்சோம் அப்படிங்கிற இந்த திருவாக்கியத்துல இருந்து எனக்கு ஒரு திருப்பம் தெய்வங்கள் எனக்கு கொடுத்தாங்கம்மா. நான் தெய்வத்தை வழிபாடு சின்னதுல இருந்தே எனக்கு தெய்வ வழிபாடு உண்டுமா. திருமணம் ஆனதுக்கப்புறப்போ நம்ம தெய்வத்தை கோயில் போய் அப்போ நம்ம இந்த உலக கீழ இருக்கனால உலக வாழ்க்கையில இருக்கனால தெய்வத்தின் செவ்வாய் வெளி போய் வெள்ளும் சோழர் போட்டு நான் சாமி கும்பிடுமா. அப்போ அந்த மெய்ச்சி உனக்குள் படைத்ததுனாலதான் என்னுடைய திருவாக்கும் காதல் ஏற்றுன்னு சொன்ன அந்த திருவாக்கின்படி நான் மெய்வெளி குல மக்கள் இருக்கிற அந்த இடத்துலதான் நாங்க குடியிருந்தோம்மா. மெய்வெளி அம்மா முத்துலட்சுமி அம்மா, சாலைவர் நாத்தா, அப்புறம் வடிவம்மா, அப்படி நிறைய பேர் அது பாரம்பரியம் அந்த விட்டு வெளியே போய் வீணாகி கூடாதுங்கிறதுக்காக அவங்க அந்த இடத்துல குடி வச்சு அவங்க மூலமாக எனக்கு இந்த மெய்ய வாரி வழங்கினாங்கம்மா. அப்ப நான் தினமும் வெள்ளிக்கிழமை சாமி கும்பிட்டு சக்தி கவசம் படிக்கிறது என்னுடைய வழக்கமா இருக்குமா. வெள்ளிக்கிழமை விரதம் இருந்து சாமி கும்பிட்டு நைட் உட்காந்து நான் சக்தி கவசம் படிப்பேன். அப்போ படிச்சு அப்ப நான் அந்த பக்கம் போறப்ப அம்மா படிச்சு முத்துலட்சுமி அம்மா மீறி முத்துலட்சுமி தெய்வ பாடல்கள் திருத்தோத்திர பாடல்கள் படிச்சுட்டு இருப்பாங்க. அப்ப அந்த ராகம் எனக்கு மனசுக்கு ரொம்ப பிடிக்கும். அப்ப நானும் போய் தலையில முக்காட்டு போட்டு அம்மாட்ட உட்காந்து கேட்பேன். அப்ப கேட்டுட்டே இருப்பேன். அப்ப அம்மா சொல்லுவாங்க, இது ஒரு நாள் படிமா அப்படிவாங்க. இல்லம்மா நான் சஷ்டி கவசம் படிக்கிறேம்மா நீ படிச்சுருவாங்க. இல்ல அப்பெல்லாம் சின்ன சின்ன ஏடுகள் மாதிரி தெய்வத்துடைய திருவாக்கியங்கள் இருக்கிறத கொடுத்துருப்பாங்கம்மா. அப்ப அம்மா இதை போய் நீ படிச்சு பாருமா அப்படின்னு சொல்றாங்க. சரி நானும் மனசுல நம்மளுக்குதான் இந்த இதுதான் இருக்குது, அதனால வேணா வச்சு போய் கொடுங்கம்மான்னு வாங்கிட்டு போய் மடியில வச்சுட்டு சஷ்டி கவசத்தையும் முன்னால வச்சுட்டு இதை படிப்போமா அதை படிப்போமான்னு மனசு அப்படி. அப்ப தெய்வம் நமக்கு பிச்சையை கொடுக்குறாங்க பாருங்கம்மா, இதை முதல்ல படிக்கணும் சரி படிப்போம் அப்படின்னு சொல்லி அந்த பக்கத்து திறக்கிற உடனேயுமா சஷ்டி கவசம் படிக்கிறீங்க, தொடையை காப்பாற்று, முழங்காலை காப்பாற்று, வயிற்றை காப்பாற்றுன்னு படிக்கிறீங்க, இதுக்கு பேர் பக்தி கவசமா, இதுக்காகவா தெய்வத்தை வணங்குவாங்கன்னு அந்த சிறு வார்த்தையில பார்த்தோன்னே அப்படியே சாட்டி அடிச்சது மாதிரி அப்படியே இருந்துச்சு. போய் ஓடி போய் அம்மாட்ட போய் அப்படியே அழுதுட்டே சொன்னேன். அம்மா சொன்னாங்க, அப்போ பாருமா தெய்வம் அப்படி எது தெய்வம், நீ உண்மையா தெய்வத்தை வழிபடுறதுனால தெய்வத்தை வீணா போக கூடாதுங்கிறனால அந்த திருவாக்கியத்தை உனக்குள்ள விளக்கி உனக்கு உணர வச்சிருக்காங்க பாருமா. அப்ப நேசமான தெய்வம் தெரிஞ்சதுக்கு அப்புறம் வேற யாரும் வழிபட மனத்தோருமாமா. அதுக்கப்புறம் நம்ம தெய்வ தரிசனம் வேணும், தெய்வத்தை சந்திக்கணும் அப்படின்னு சொல்லி படிப்படியாக இந்த மெய்வெளியில நான் தெய்வம் நம்மளுடைய மெய்யவங்க சிறிசதாக பழகி இந்த தெய்வமே தெய்வம்னா கூட்டார் உள்ள நிறைய பேர் இருக்காங்க. இருந்தாலும் தெய்வம் எனக்கு மட்டும்தான் அந்த மெய்யவங்க பழகி இருக்கிறாங்க. முதல்ல நம்ம பெற்றுக்குவோம், அப்புறம் தெய்வத்தினுடைய அவங்களுடைய திருத்தன்மையில எல்லாத்தையும் கிடைக்கும். எல்லோரையும் இந்த மெய்வெளியில சேர்க்கிறதான தெய்வத்துடைய இந்த மெய் மகிழ்ச்சியை கொடுக்கறதான நம்ம தெய்வத்தோட திருவுள்ளமா இருக்கு. அப்ப எல்லாத்துக்குமே நம்ம தெய்வம் வாரி வழங்குவாங்க அப்படின்னு நினைச்சு நான் மட்டும் விடாப்படியா தெய்வத்தை வழங்கி அவங்களுடைய திருவடி எதிர பற்றி கொண்டேமா. அப்படி தெய்வம் அந்த மெய் வழியில அவங்களுடைய விட்டுன்னு நினைச்சு கட்டோரையும் கல்லூருக்கும் எளிதாக புரியும்படியாக திருவாக்கியங்களை நம்ம வேதத்தின் மூலமாக வழங்கி எல்லோரும் அந்த லிங்கத்தை அடையணும் அப்படிங்கிற அவங்களுடைய திருவுள்ளத்தின்படி நானும் இந்த மெய்யமுதை பாடி நிற்கும் நம்ம உணவாக பருகி தெய்வத்தையே நினைச்சு தெய்வத்துடைய திருவடியை அவங்களுடைய உத்தரப்படி நடக்கணும் மனசுல பதிய வைத்துக் கொண்ட திருவாக்கியம் தான் இதுமா அப்படின்னு இன்னைக்கு நான் பங்கிக்கிறேம்மா. அப்போ நம்மளுக்கு தெய்வம் அந்த யமபடலை நீக்கி சிவபயமாக்கும் ஒரு அரிய செயலுக்குத்தான் தெய்வம் வேண்டும், வேறு எதற்கும் தெய்வத்தின் பெயரை உபயோகிக்க கூடாது. அப்போ அந்த எண்ணத்தையே அவன் தூக்கி எரிஞ்சிடணும். ஒரு அரசனை போய் பார்த்து அவன் போய் சுலகு வேணும்னு கேட்டா அந்த அரசனை அவமானப்படுத்தி தண்டனைக்கு ஆளாகல. அப்போ நம்மளுடைய உன்னதமான தெய்வத்திலும் அற்ப காரியங்களை வேண்டக்கூடாது. ஜெயிப்பதற்கோ வயிறை வளர்க்கவோ தொழில் காப்பாற்றவும் அப்படித்தான் அதுக்காகவா நம்ம தெய்வத்தை வேண்டணும். உயரிய தெய்வத்துல நான் உயரிய காரியத்தை தான் நம்ம வேண்டணும். அற்ப காரியங்களை நம்ம தெய்வத்துல வேண்டவே கூடாது. அப்படி எதை தெய்வத்தை வேணும் எதை வேண்டக்கூடாது அப்படின்னா நம்ம மனமானது தூய்மையாக இருக்கணும். நம்ம மனம் எப்பயுமே நம்மள பாவத்துல போய் தள்ளதுக்காக காத்து கொண்டிருக்கு. அப்ப அந்த மனத்தை செம்மையாக்கணும்னா நம்ம உலக வாழ்க்கையில இருக்கும்போது மனம் முன்னும் அறிவு பின்னுமாக இருக்கும். ஆனா நம்ம மெய்வெளிக்கு வந்ததுக்கு அப்புறம் நம்ம தெய்வம் நம்ம மனசையெல்லாம் அவங்களுடைய அந்த வேத வாக்குனால அவங்களுடைய அசரீரி வாக்கு அந்த திரு வாக்குனால நம்ம மனதையெல்லாம் செம்மப்படுத்துறதுக்கு அவங்களே தவம் மருந்தா நம்மளெல்லாம் மனத்தை தூய்மைப்படுத்தி நம்ம தெய்வம்
தெய்வம்னா என்ன, தெய்வத்துல என்ன வேண்டணும் அப்படின்னு அவங்களே நமக்கு தெரிவிப்பதற்காக உலக கஷ்டங்களை எல்லாம் ஏற்று அவங்களுடைய தவப்பாடுனால நம்மளுக்கு மிகவும் எளிமையாக அந்த ஞானத்தை வழங்கி வராங்க. நாமளும் அதை சிவனுமாக ஏற்று நம்ம தெய்வத்திட்ட என்ன வணங்கணும், தெய்வமே அந்த யாருமே அணுக முடியாத தெய்வவதி எல்லையில் தங்களுடைய திருவடி திருவாளிப்பு திருவுருள் தீச்சிறந்து எங்களை காத்து அருள வேண்டும் தெய்வமே, என்றுமே தங்களை மறவாத ஒரு கூட்டத்தில் எங்களை சேர்த்து வைத்துக் கொள்ள வேண்டும் தெய்வமே அப்படிங்கிற அந்த காரியத்துக்கு மட்டும்தான் நம்ம தெய்வத்தை வேண்டணும் அப்படிங்கிறத நான் திருவாக்கியத்தின் மூலமாக விளங்கி கொண்டேமா. நமஸ்காரமா. சாலை அமிர்தவள்ளி அம்மா அவர்கள். நிறைய துணை இந்த அக்கா வந்து கந்த சஷ்டி வச்சு பேசுறது ரொம்ப அருமையா இருக்குதுக்கா. ரொம்ப ஒதுக்கமா தெய்வத்தினோட அதிசயம் எல்லாம் ஒவ்வொருத்தரும் பேசும்போது நினைக்கும் போது ரொம்ப புள்ளடிக்குதுக்கா. ரொம்ப அருமையா இருக்குதுக்கா. சபையில் இருக்கும் நமஸ்காரம். இது வந்து நான் குருவை பத்தி மெய்குருவை பத்தி ஒரு வாக்கியம் இருக்குதுக்கா. அது வந்து மெய்குரு நம்ம உலக கல்வியில் அவங்க வந்து முதல் வாக்கியமே வந்து அடிக்க முந்தின அவங்க எடுத்துக்கு அப்பால் ஆகுங்க அகராட்சியா பீடத்தில் கோடான பிறந்தோருக்கு இன்னது இன்னதுன இன்னதுக்கு இன்னதுன ஓர் வகை மூ வகை ஐவகை எண்வகை கொடுப்போம் உள்ளத்தில் உரிமையுக மெய்ப்பயன் மெய்யாகவே எதிர்முகத்தில் வைத்து போதிக்கும் நவகிர கோளறிவாளராகிய யதார்த்த ஒரு தேவகுரு இல்லாது கல்வி வீடு பதம் காண முடியாது. அப்போ நம்ம வீடு பதம் ஒரு முக்தி அடைவுனா மெய்கல்வி வேணும். அதுக்கு வந்து ஒரு யதார்த்த தேவகுரு வேணும். எல்லாருமே குருவாக மாட்டாங்க. உலகத்துல உலக படிப்பு படிக்கிறது IAS IPS ஐஏஎஸ் படிச்சாதான் கலெக்டர் ஆக முடியும், IPS படிச்சாதான் வந்து போலீஸ் ஆக முடியும். ஒவ்வொன்றுத்துக்கு துறைக்கு ஒவ்வொரு கல்வி படிச்சு தேர்ந்து அதை வெற்றி பெற்றாதான் வந்து அந்த சங்கடங்கள் வரும். ஆமா நம்ம மெய்குரு வந்து அதே போல மெய்குருவுக்கும் அந்த சங்கடங்கள் உண்டு. அவங்க எப்படி இருப்பாங்கன்னு தெய்வம் வந்து வெளிய வாக்கியத்துல சொல்லி வராங்க. குரு என்பது ஒரு தலையோட்டில் உள்ள விதியத்தை மாற்றி மதியத்தை பதிப்பிப்பார்கள். உன் பாவனைகளை நிறுத்தி சிவனம்ம வராத தீபத்தை ஏற்றி வைப்பார்கள். சிரஞ்சீவி பட்டத்தை உன் தலையில் சூட்டுபவர்கள் அவர்கள். அப்போ பாவனைகளை எப்படி உதச்சுட்டாங்க, சிவன் என்ற வாராத தீபத்தை எப்படி ஏற்றுறாங்கன்னா அது வந்து உன்னுடைய விதையினுடைய நீக்கி கோடி சூழ்ந்த பிரகாசமாகிய மணிமந்திர மௌன வித்தை அவங்க கொண்டு வந்து வைப்பதே குரு. இது சேர்ந்து ஒருவன் எவ்வளவு படிப்பு ஓதினா இருந்தாலும், எவ்வளவு பூஜை தொழிலை வணக்கம் உறுதினா இருந்தாலும், எவ்வளவு ஆட்சி சம்பத்து உறுதினா இருந்தாலும் குருவாக மாட்டான். எவ்வளவு இதுக்கடையும் கருந்தோடு பிரவாகமான நிலையில் சல்லிப்புடைய கடிப்புக்கு போகலாம். உலகத்துல கோவில் கட்டினேன் 10 வருஷம் என்ன செஞ்சீங்கன்னா நான் வந்து வீடு கட்டினேமா, வீடு எழுதி கூடதான் வீடு கட்டுச்சுன்னா இல்லை நான் கோவில் கட்டினேமா. அதுக்கு முன்னாடி இந்த தெய்வம் என்கிட்ட தெரியாது விழுப்பானுங்க. இதுவான வேலை நீ வந்து மனுவா பிறப்பு இதுக்காகவா இல்லை, நம்ம தெய்வம் ஒவ்வொரு இடமா நம்மளுக்கு வந்து சொல்லி 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 நம்மளை வந்து அந்த இருள் உலகத்துல பிரகாச உலகத்துக்கு ஏற்றி வைக்கிறாங்க. அது அந்த கல்வி அதுதான் மெய்கல்வியா இருக்கு. கல்வி மெய்கல்வியும் பொய்க்கல்வி என்று வகை இருக்கிறது. பொய்க்கல்வி அழிந்து போகிற பொய்ப்பொருள் பொய் மதிப்பு கொடுத்து இது நீங்க கஷ்டத்தில் கொண்டு போய் மாற்றிவிடும். நல்ல குணம் ஏறி சென்றால் நினைத்து உயிர் பேர் செய்யலாம். ஆனால் ஒரு சண்டை குணம் ஏறி சென்றால் பல போகிற ஆபத்துக்கள் வரும். ஆகவே மனிதனால் பிறந்த ஒவ்வொருடைய கடமை துவக்கம் முடிவும் இல்லாததும் எக்காலத்துக்கும் அழியாததுமான பிரம்மரந்து அது மகோன்னத பேருக்கு அறிவிக்கின்ற மெய்கல்வி அது இருக்கும் எல்லை நாடி அறிவுது. அந்த மெய்கல்வி எங்கிருக்கோ நம்மதான் மெய்முதான தேடி போகணும். அவங்க சந்தத்தை பாடி எவ்வளவோ பொய்பெருமாள் சுற்றி எவ்வளவோ பொருள் இருந்திருக்கும். அவங்க பேச்சு கேட்டுட்டு எத்தனையோ விரதம் பூஜை வணக்கம் தொழுகை அக்கா சொல்ல கந்த சக்தி எவ்வளவு படிச்சாலும் கரையை காப்பாத்து கண்ணை காப்பாத்துன்னா அதெல்லாம் வந்து நம்ம உயிருக்கு வேண்டிய பிரயோஜனம் உண்டா இல்லை. அது உலக கல்வி வந்து நம்ம உடலுக்கு தூண சம்ரட்சணைக்கு அந்த படிப்பு தேவைதான், அது உதவுறது. ஆனா உயிருக்கு வேண்டிய ஜீவனுக்கு வேண்டிய படிப்பு வந்து மெய்கல்வி தான். அது குருபிராம் மூலமாக தான் பெற முடியும். அந்த குருபிராம் எப்படி இருப்பாங்களோ அப்படின்னாக்கா அதுதான் இந்த உலகான கல்வியும் நித்திய உலகாக உயிர் அழிவதில்லை. நித்திய உலகம் ஒன்றை இந்த உயிர் எடுத்து சொல்கிறது. இந்த பிரம்ம வித்தியின் தெரியத்தான் கோவில்கள் உண்டாயின. உண்மையான தேவபுருஷ சந்திக்க வைக்கத்தான் எல்லா ஏற்பாடுகளும் உண்டாயின. தெய்வீக புருஷக தூரத்தில் எழுதுகிறார்கள். அக்காலத்தில் அவர்களை அடைந்து அது ரகசிய பிரம்ம வித்தியின் பெரிய செயலுக்கு தலைப்படுங்கள் என்று வேதங்களை உபதேசிக்கணும்.
தீர்க்கதர்சனம் அதுக்கு அளிக்கின்றன. அவ்வாறு வந்த பெரியவர் கையகத்தை தான் எல்லா ஆசீர்வாதமும் அடைந்து இருக்கும். யாருடைய கவன பொருள முகத்தை தப்பிக்கின்ற சக்தியை அவங்க தன்னை சார்ந்து தந்து விடுகிறார்கள். அவங்க பாடுவார்கள் மூலமாக எல்லா மதங்களும் இப்ப மத கருத்துக்களை அறிவிச்சு அவங்கள பண்ணத்து முறையோட அவங்க அந்த காலத்துல வரும்போது அவங்களை அடைந்து நம்ம அந்த மெய்யை பெற்றுக்கிறோம். அது சைவமாகட்டும், வைணவமாகட்டும், புத்த மதமாகட்டும், ஜெயின மதமாகட்டும், எச்சோட காலத்தில் பரிசப்பட்ட எந்த ஒரு மதமாகட்டும், அது மனிதன் காட்டிய ஒரே உன்னத வழி காவலிய நேரத்தில் மனைவியை தீண்ட மகிழ்ச்சியின பேரின்ப நித்திய முக்தி சொன்னதேகத்தில் நொழிந்து கொள்வது கற்றுக்கூடாக அந்தந்த மதங்களும் அந்த மதங்கள்லாம் வந்ததும் அந்த நித்திய தேகத்துல புகுத்து வைக்கலாம். அதுக்குதான் ஒரு யதார்த்த தேவ ஒரு எம பயத்தை கருத்தாக்கி வைக்கிற ஒரு அனாதட்சிகளை தேடிக்கொள்வதற்கு மனிதனுடைய நினைவை எத்தனைக்கு தூண்டவே ஒவ்வொரு மதமும் வந்தது. எல்லா மதமும் மத கற்றுகளும் வந்தது இந்த ஒரே செயலுக்குதான். அந்த மதங்கள் இதெல்லாம் வேறு செல்கழித்து போகும்போது நம்ம மெய்வழி நம்ம தெய்வம் உலகுள்ள மதங்கள் எல்லாம் செய்தோன் பதியதாக சேர்ந்து ஒன்றாக கூடி பேசி வையக மாந்திரம்லாம் வாழ்வா வேணும் என்று மெய்வழிச்சாலையை விழுந்தென்று ஓங்கும் நாளே. அந்த மெய்வழிச்சாலையில் எல்லா மந்திரங்களும் ஒரு மந்திரத்தின் மூல மந்திரத்தை பிரகாச காற்றுடன் என்றால் சர்வ மூல மந்திரங்களையும் பிரத்யட்ச பொருளாக காற்றுடன் யாராக இருக்க வேண்டும் என்று எண்ணி நினைத்து நம்ம துதித்து பாடி இந்த மெய்யை பெற்று நாம் எல்லாரும் அந்த முக்தி வீட்டுலதான் எப்போ இருக்கோம். அது கோலத்துல எப்போனாலும் முக்தி வரும். ஆனா நம்ம ஜீவன் இப்பவே அந்த சன்னிதானத்துல முக்தி அடைந்திருக்கிறது என்று சபை மூலமாக உணர்ந்து கொண்டேன் என்று கூறி முக்கிய பேரில் மீண்டும் போகும். நமஸ்காரம் மக்கள். சாலை தாராதேவி அவர்கள். நமஸ்காரம்ப்பா, சொல்லுங்க. சபையர் அனைவருக்கும் நமஸ்காரம். யம படரடி படுக்கோடா இதோர் திருவாக்கியமன் 212 பிரம்மபிரகாச மேவலிச்சாலை ஆண்டவர்கள் திருவாக்கியம். இந்த உலகத்தில் சக்கிலியன் உடல், பல்லன் உடல், துலுக்கன் உடல் என்று சொல்வதெல்லாம் உயிரை வைத்து சொல்லுவதுண்டா? வேதம் உயிரை நம்பி வந்ததா அல்லது உடலை நம்பி வந்ததா? உயிரை நம்பித்தான் வந்தது. இறைவன் என்ன சாதி, ஜீவன் என்ன சாதி? ஜீவ தேகத்தில் நீ நுழைந்தாயானால் அந்த அருக கடவுளை நீ பார்ப்பாய். பிறகு அந்த சாதி வேற்றுமை மறைந்து சமத்துவம் தானே துலங்கும். அவனை சந்திக்காது செய்யும் பூசை விரதங்கள் முதலியன இரு கரைகளுக்கும் கடந்தோடும் பிரவாகமான ஒரு நதியில் ஒரு சல்லி புலியை கரைத்தது போலாகும் என்று நம் நாசிகளிலே மூச்சோடா தவமுடைய ஊன் உறக்கமற்ற நம் குலதெய்வம் பிரம்மபிரகாச மேவலிச்சாலை ஆண்டவர்கள் திருவாய் மலர்ந்து அருளியுள்ளார்கள். அக்கா, இந்த வாக்கியத்துல நம்ம தெய்வம் சாதி பார்க்க கூடாது, மதம் பார்க்க கூடாது. நாம் எல்லோருமே நம்ம தெய்வம் 64 ஜாதிகளையும் ஒன்னாக்கி 69 ஜாதிகளையும் ஒன்றாக்கி நம்ம ஒரே குலமாக இந்த இப்ப இருக்கிற இந்த கலியனோட இது கொடூரம் அதிகமான இந்த காலத்திலையும் நம்மள ஒன்னா மெய்வழியில நம்மள பயணிக்க வச்சிட்டு இருக்கிறாங்க. நம்ம அந்த சாதி பார்க்கறது எப்படி ரொம்பவும் அது பாவப்பட்ட ஒரு செயல் அப்படின்றது தெய்வம் சொல்றாங்க. அதாவது எல்லாருக்கும் எல்லா சாதி மக்களுக்கும் உயிர் ஜாதி எங்க பாக்குறாங்க, உடல்ல பாக்குறாங்களா உயிர்ல பாக்குறாங்களா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. ஆனா வேதம் உயிரை நம்பித்தான் இருக்குது அப்படின்னு தெய்வம் சொல்றாங்க. உடலை நம்பி வேதம் இல்ல அப்படின்றது. அப்ப நாம நம்ம மெய்வழியில வரணும் அப்படின்னா, நம்ம வேதத்துல வரணும்னா நம்ம உயிரை நம்பிதான், உயிரை தான் நம்ம மதிக்கணும் அப்படின்னு தெய்வம் சொல்றாங்கன்றது நான் இதுல இருந்து புரிஞ்சுக்கிறேன்க்கா. அது தெய்வம் கேக்குறாங்க, ஜீவன் என்ன ஜாதி அப்படின்னு கேக்குறாங்க. ஜீவனுக்கு ஜாதியே கிடையாது. அது கோடான கோடி காலம் அது எப்பவுமே ஜீவன் ஜாதி இல்லாம நம்ம ஜீவ சகோதரர்கள் அப்படின்னு தான் தெய்வம் சொல்றாங்க. அப்ப ஜீவன் நம்ம சகோதரத்துவத்தோட தான் நம்ம எப்பவுமே வாழ்ந்துட்டு இருக்கு அப்படின்றது தெய்வம் சொல்றாங்கன்றது இதுல புரிஞ்சுக்கிறேன்க்கா. தெய்வம் சொல்றாங்க, இந்த என்னைக்கு நீ இந்த தூள தேகம் விட்டு
ஜீவ தேகத்துக்கு வரியோ. ஏன்னா தூள தேகம் வந்து அழிதேகம். அந்த அழிதேகத்துல வந்து நீ வந்து தெய்வத்தை வந்து பார்க்க முடியாது. ஆனா அதுதான் முதலா வச்சு நீ அடுத்து அது உள்ள இருக்கும் ஜீவ தேகத்தை நீ என்னைக்கு பாக்குறியோ அன்னைக்கு உன்னோட ஜீவனை நீ பாப்ப. அதே மாதிரி அடுத்தடுத்தவங்கள ஜீவனை நீ உணர்றப்ப பாக்குறப்ப அப்போ உனக்கு அந்த சாதி வேற்றுமை வராது அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி நம்ம தெய்வத்தை வந்து ஒரு மெய் குருபிரானை சந்திக்காது, உனக்கு இது கிட்டாது அப்படின்னும் சொல்றாங்க. அதுக்கு உதாரணமா வந்து இப்ப நம்ம ஒரு வேலைக்கு கூலிக்கு போறோம் வேலைக்கு செய்ய, ஒரு முதலாளிய வந்து யாருன்னு தெரியாம, வேலை கொடுக்குற முதலாளி யாருன்னு தெரியாம நாம அந்த வேலையை செய்ய மாட்டோம். ஏன்னா யாரும் தெரிஞ்சாதான் நம்ம அவங்ககிட்ட வேலையை முடிச்சுட்டு கூலி வாங்க முடியும். அப்போ ஒரு வேலைக்கு கூலி வாங்கறதுக்கே நீ யார் முதலாளி தெரிஞ்சுக்கணும் அப்படின்றப்ப, அப்ப இந்த ஜீவனுக்கு வந்து யார் முதலாளி? நம்ம தெய்வம் தான் முதலாளி. அவங்க யாரு? ஒரு மெய்குருபர், அவங்கதான் நமக்கு வந்து மெய்குருபுறான். அவங்க யாரு, எப்படிப்பட்டவங்க, எப்படிப்பட்ட செயலை செய்ய வந்தவங்க அப்படின்றது வந்து நீ தெரிஞ்சுக்கிட்டாதான் நீ இந்த மரணமில்லா பெருவாழ்வை அடைய முடியும் அப்படின்றது வந்து தெய்வம் சொல்லிருக்காங்கக்கா. அதுதான் வந்து தெய்வம் சொல்றாங்க. இந்த பொய் குருமார்கள் வந்து நம்மள வந்து இந்த பொய்யான வேதங்களை பொய்யான வழிகளை காமிச்சு ஏமாத்துறது எப்படி இருக்குது அப்படின்னா, நாம பெரிய 2 கரையில நடுவுல பெருசா ஓடுற அந்த பெரிய நதியில ஒரு சின்ன புளிய கரைச்சா அந்த புளிப்பு தெரியவே தெரியாது, காணாம போயிடும். அது மாதிரி இருக்கு. அதனால நீ ஒரு மெய் குருபரனை தேடி அடைஞ்சு நீ இந்த மெய்ய வழிய அடையணும். சாதி மதங்கள் பார்க்க கூடாது. ஜீவனுக்கு சாதி கிடையாது. நம்ம எல்லாரும் ஒரே சாதி தான். சாதி இது சொல்லுங்கப்பா. சத்திய தேவ பிரம்ம குலத்தினரா வந்து நம்மள தெய்வம் வந்து ஆக்கி வச்சிருக்காங்க அப்படிங்கிறது நான் இன்னைக்கு இந்த வாக்கியத்தின் மூலம் புரிந்து கொண்டேனுக்கா. என் முத்து தேர்வரை மீண்டும் மீண்டும் தொடருங்கப்பா. நமஸ்காரங்கக்கா. சாலை கோமதி அவர்கள். யமபடர் அடிப்படை கோடாயிரக்கூர் திருவாக்கியம் 46. கிழக்கு வெளுக்கும் முதல் குறியிலிருந்து சூரிய உதயத்திற்கு இடையில் ஸ்வர்ணலோகத்து காற்று இந்த உலகத்தின் மேல் இறங்குகிறது. அது சுமார் 3 நிமிஷ நேரம் இறங்கும். அது இன்ன நேரத்தில் தான் இறங்கும் என்பது இல்லை. அந்த குறிப்பிட்ட காலத்தின் முதல் நேரத்திலாவது, மத்திய நேரத்திலாவது, பிந்திய நேரத்திலாவது இறங்கும். அப்படி அக்காற்று இறங்கும் அந்நேரத்தில் விழித்துக் கொண்டு இருந்து படித்துக் கொண்டாவது, படிப்பதை கேட்டுக்கொண்டாவது அல்லது ஏதாவது வேலை செய்து கொண்டாவது இருந்தால்தான் அந்த காற்று உன்மேல் படியும். இப்படியாக இந்த காற்று உன் உயிரில் படிய படிய சேர சேர உன் அறிவு துளங்குகிறது. உன்னிடத்தில் ஞான வேட்கை அதிகமாகிறது. ஆகையால் தான் காலை 4:30 மணிக்கு எழுந்திருந்து கை கால் சுத்தி செய்து கொண்டு படித்து பாடிக்கொண்டிருக்க வேண்டும் என்று நாம் எடுத்து வைத்தது என்று நமது குல தெய்வம் பிரம்மபிரகாச மெய்வழி சாலை ஆண்டவர்கள் திருவாய் மலர்ந்து அறிந்துள்ளார்கள். ஜாதிகளின் கருத்தாவி ஊனீச்சை உறக்கம் உயிருக்கு ஆணியன் தெய்வம் அவர்கள் நமக்கு அருளி செய்திருக்காங்க. வேதம் ஓதுதல் மெய்வழி தொடர. அப்ப அதிகாலை நேரம் எழுந்திருக்கும் போது நமக்கு ஞான வேட்கை அதிகமாகிறதாவும் தெய்வம் இதுல அருளி செய்திருக்காங்க. அப்புறம் வந்து நம்மளோட உயிர்ல வந்து அந்த சொர்ணலோகத்தை காற்று வந்து படியுது அப்படிங்கிற ரகசியத்தையும் சொல்லியிருக்காங்க. அப்போ நாம படித்துக் கொண்டாவது, படிப்பதை கேட்டுக்கொண்டாவது இருந்தாவே நமக்கு வந்து தெய்வம் அவங்க சொன்ன அந்த இதை பின்பற்றதுக்கான இது கிடைக்குது. அதிகாலை 4:30 மணிக்கு நம்ம எழுந்து அந்த சொர்ணலோகத்து காற்று நம்ம உயிர்ல படிய வச்சுக்கிறது நமக்கு எவ்வளவு ஒரு தெய்வத்தோட இதை பரிசு வாங்குறதுக்கா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த திருவாக்கியம் மூலமா உணர முடிஞ்சது. எல்லாத்தையும் பயணித்து எல்லோருக்கும் சாலை அமுதா அவர்கள். மனம் பூத்த திருமேனி மதிபூத்து உலர்நாவும் வல்லாலாகவும் இதம் பூத்த சரிக நெறி நித்திய வழியும் பூத்த நீத வேதாவாகவும் இருக்கும் நமது குலதெய்வம் கர்த்தாதி கர்த்தர் கல்கி அவதார மூர்த்தியர் நாசிக்கு வெளியே மூச்சு ஓடாத தவமுடைய உறக்கமற்ற நமது குலதெய்வத்தை போற்றி வணங்கி அக்காவிற்கு நமஸ்காரம். கற்பகத்தரு சபையில் கூடிக்கொண்டிருக்கும் அனைத்து பிறவியர்களுக்கும் நமஸ்காரம்.
இன்னைக்கு எதை பத்தி பேசலாம் அப்படின்னா எனக்கு வந்து எப்பவுமே இந்த மனசுதான்க்கா வந்து அதை பத்தி தான் பேசணும்னு தோணும். ஏன்னா அதுதான் இப்ப வந்து பேயா இருக்குது. இப்ப வந்து யமன் பதி கடந்து வீர குஞ்சேரி நித்திய அழியா வாழ்வில் வாழ வைப்பது அறிவு. தனக்கு மகா மட்டமான யமனை தன்னை அதிகாரம் பண்ணும் எஜமானாக ஆக்கிக் கொள்வது மனம். அந்த மனத்தை கொண்டு தேடின அனைத்தும் வந்து அழிக்கப்படும். அப்ப இந்த சித்தர் முத்தர் ஞானி எல்லாம் வந்து மனம வந்து எப்படி செம்மைப்படுத்துவதுன்னு நிறைய பாடல்களை அருளி செய்திருக்காங்க. அதுல அகத்தியர் என்னும் சித்தர் வந்து மனமது செம்மையானால் மந்திரம் ஜபிக்க வேண்டாம், மனமது செம்மையானால் வாயுவை உயர்த்த வேண்டாம், மனமது செம்மையானால் வாசியை நிறுத்த வேண்டாம், மனமது செம்மையானால் மந்திரம் செம்மையாமே. அப்ப எது வந்து நம்ம வந்து செம்மப்படுத்தணும்னா மனதுதான். அது வந்து ஈஸியான காரியமா எளிதான காரியமா அப்படின்னு நினைச்சா, ஏன்னா நம்ம மனசு செம்மப்படுத்தினா இது எதுவுமே பண்ண வேண்டாம். நம்ம இது மந்திரம் ஜபிக்க வேணாம், இந்த வாசியை வைத்த வேணா, எதுவுமே பண்ண வேணாம்னு சொல்றாங்க. நீ ஒரே ஒரு வேலை மட்டும் பண்ண, அந்த மனசை மட்டும் வந்து செம்மப்படுத்திக்கோ. அத வந்து செம்மையாக வச்சிருந்தா இது எதுவுமே நம்ம பண்ண வேணாம்னு சொல்றாங்க. ஆனா அது எளிதான காரியமா அப்படின்னு பார்த்தா கண்டிப்பா அது எளிதான காரியமா இல்ல. அதனாலதான் வந்து இது எதுவுமே பண்ண வேண்டாம்னு சொல்றாங்க. அப்ப அந்த மனம் வந்து ஃபர்ஸ்ட் வந்து நம்ம தெய்வம் வந்து நிறைய வாக்கியம் பாடல்கள் எல்லாம் வந்து இந்த மனசை பத்தி தான் வந்து எடுத்து கொடுத்திருப்பாங்க. அதுல முதல்ல வந்து சௌகரியம் சகதிக்கடல். அப்ப நாம வந்து என்னன்னா நாம் தெய்வமுகத்திற்கு பாத்திரமானவர்கள், நமக்கு நிச்சயம் ஆபத்து இல்லை என்று நினைத்து மனம் சௌகரிய பாட்டிலேயே இருந்து வாயும் உடலும் மட்டுமே இதில் ஒட்டி கொண்டிருந்தால் நசீசாகிய நரகத்தில் தான் நம் மனம் போய் சேரும். என்ன நம்ம தெய்வம் வந்து வாக்கியத்துல எடுத்து கொடுக்குறாங்க. அப்ப வந்து அந்த மனத்தை வந்து சௌகரிய பாட்டிலேயே வந்து இருந்தா வந்து நம்ம வந்து நரகத்துக்கு தான் போகணுவாங்க. அப்ப அந்த மனம் வந்து நம்ம சௌகரிய பாட்டுல வச்சிருக்க கூடாதுன்றதுனாலதான் முன்னாடி வந்து இந்த மந்திர ஜபங்கள், ஆலயங்கள், தீர்த்த யாத்திரைகள் இதெல்லாம் எடுத்து வச்சாங்க. ஏன்னா அப்படி போகும்போதுதான் வந்து அந்த சௌகரியத்திலேயே இருக்க மாட்டாங்கன்றதுனாலதான் பெரியவங்க வந்து இதெல்லாம் எடுத்து வச்சாங்க. அப்ப வந்து அக்கா கேக்குதுங்களாக்கா? நமஸ்காரம். கால் வந்துருச்சுக்கா. அப்ப கடைசியில் போய் ஒட்டி கொள்ளலாம் என்று இருந்தால் ஒரு ஜீவன் முக்தரே கச்சை கட்டி முயற்சி செய்தாலும் அது நடக்காதுன்னு சொல்லிட்டாங்க. அப்ப நம்ம வந்து மனசை வந்து சௌகரிய பாட்டுல வச்சிருக்க கூடாதுன்றதுதான். அப்ப எண்ணிறந்த தெய்வ முகங்கள், எண்ணிறந்த தெய்வேச முகங்கள், எண்ணிறந்த பூத முகங்கள், எண்ணிறந்த பறவை முகங்கள், எண்ணிறந்த மிருக முகங்கள், எண்ணிறந்த நஞ்சு முகங்கள் அத்தனையும் கோடான முகங்களையும் தட்டிவிட்டு அந்த தேவ சைதன்யரின் திருமுகத்திற்கு நேர் இலக்காக நிற்க முடியும். அந்த மனம் சௌகரியமாக இல்லைன்னா நம்ம வந்து இப்படி நிக்கலான்ற உழவை எடுத்து கொடுக்குறாங்க. இப்ப சௌகரியம் வந்து சகதிக்கடல். அது மேல வந்து நம்ம ஏறிட்டு இருந்த மேல இருக்க மாதிரிதான் இருக்கும். ஆனா அது கீழே படுகுழிக்கு இழுத்து கொண்டு நம்மை வந்து பழுகுடியில தள்ளி விட்டுரும். அப்ப உஜார் வேணும்னு நம்ம தெய்வம் அவர்கள் நம்மளே எச்சரிக்கிறாங்க. அப்ப சைத்தான் யாருன்னா நம்ம மனம்தான். உனக்கு தலைவன், உன்னை நடத்துபவன் உன் மனமே. அவன் உன்னை எப்பவும் தீங்கில் தள்ளவே காத்து கொண்டிருக்கிறான். சுலபமாக ஒரு பாதையை வெட்டி விட்டு தீங்கில் சாய்த்து விடவே நிற்கிறான். அப்போ சைத்தான் யாருன்னா நம்ம மனசுதான் சைத்தான். அப்ப வந்து உன் ஆசிரியர் அவர்களை உன் உயிர் நேசமாக கொண்டாயானால், நம்ம ஆசிரியர் யாருன்னா நம்ம தெய்வம் நேசமாக கொண்டோம்னா இந்த மனத்தை வந்து வெறுத்து விடலாம். இப்ப வந்து ஒரு எழில் ஆசிரியர், ஒரு ஞான ஆசிரியர் தன் அங்கத்தினன் என்று நம்ம ஏற்றுக்கொள்வதாக இருந்தால் நாம் என்ன செய்ய வேண்டும் கேக்குறாங்க. நம்ம தெய்வம் வந்து அவங்க வந்து நம்மள அங்கத்தினன் என்று ஏற்றுக்கொள்வதாக இருந்தால் நாம என்ன செய்ய வேண்டும்? எவ்வளவு நிதியம், செல்வம், ஆர்வம், இளமையான வனப்பு இருக்கட்டும், மனம் எவ்வளம் இல்லாவிட்டால் வயது, ஆயுள், ஆலோசனை எல்லாவற்றையும் அந்த மனம் விழுங்கி தன்மயமாக ஆக்கிவிடும். வயதை போக்குவது உன் மனம் அப்படின்னாங்க. நம்ம வயசெல்லாம் போக்குறது வந்து அந்த மனம் தான். அதை வந்து நம்ம ராஜான்னு சொல்லிட்டு எடுத்து வச்சிருக்கோம். ஆனா போகாம தடுப்பது வந்து அறிவு. அது ரூபகமாக உன் போல் வந்திருக்கிறது. அதை மகா புத்திசாலியான மந்திரி என்கிறோம். அது மந்திரியின் துணை இல்லாமல் ராஜா போகிறான். அதனால் என்ன வரும்? ஆபத்து தான் வரும். அப்ப வந்து அந்த அறிவின் துணை கொண்டு நம்ம நடந்தால்தான் நம் மனதிற்கு வல்லமை வரும். இப்ப நமக்கு வல்லமை வரணும்னா இந்த மனசு வந்து விட்டுட்டு அறிவின் வழிதான் நம்ம செல்லணும். அப்பதான் வந்து நம்ம மனசுக்கு நமக்கு வந்து வல்லமை வரும். இப்ப மனதிற்கு
உணவு எப்படி போகுது அப்படின்னு பார்த்தா மனதிற்கு வந்து ஒரு வாய் இருக்கிறது. எப்படி நம்மளுக்கு வந்து வயிற்றுக்கு ஒரு வாய் இருக்கிறது, அது வந்து நம்ம உடம்பை வளர்க்குதோ அது மாதிரி எப்படி நம்ம அதிகமா உணவு உட்கொண்டால் அந்த வந்து அது வயிறு கெட்டு போதில்லை நம்ம உடம்பு, அதே மாதிரி வந்து அதை சரி செய்வதை வந்து நம்ம வாய் வழியாக தான் மருந்து எடுத்துக்கிறோம். வாய் வழியா தான் உணவும் எடுத்துக்கிறோம், வாய் வழியாக தான் மருந்து எடுத்துக்கிறோம். அதுக்கு மாதிரி இந்த மனசுக்கு வந்து வாய் வந்து இந்த கண்ணும் காதும். அப்ப மனதிற்கான உணவு வந்து கண்ணும் காதும் வழியாக தானே செல்கிறது. அதனால அந்த அந்த உணவு வந்து அது ஒரு திருவொலி வசனத்துல வந்து நான் கேட்டிருக்கேன். தெய்வம் அவர்கள் என்ன கேட்டாங்கன்னா, ஒரு சர்க்கஸ் பார்த்திருக்கீங்களா அப்படின்னு கேட்பாங்க. அப்ப பார்த்திருக்கோன்னு எல்லாம் சொல்லும் போது அதுல வந்து ஒரு பார் விளையாட்டு விளையாடுறாங்கல்ல, அதை ஏன் நீங்களாம் விளையாடக்கூடாது, அந்த மாதிரி ஏன் நீங்க பண்ண முடியுமா உங்களால, ஏன் பண்ண மாட்டேன்றீங்க அப்படின்னு கேட்கவும் அதுக்கு வந்து எல்லாரும் அங்க இருந்தவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, இல்ல தெய்வமே அது பண்ண முடியாது எங்களால. ஏன் பண்ண முடியாது, அவங்களும் வந்து ஒரு மனுஷங்க தானே, அவங்க பண்றாங்கல்ல, நீங்க ஏன் பண்ண முடியாது அப்படின்னு கேட்கும் போது அவங்க வந்து அதை பழகி வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப அந்த பழக்கம் அப்ப வந்து நாம் வந்து அப்ப தெய்வம் வந்து உத்தரவிடுவாங்க. அப்ப நாம் வந்து மெய்யை வந்து பழகி வைத்திருக்கிறோம். எவ்வளவு மேதாவியாக, பணக்காரனாக, வல்லவனாக, புத்திசாலியாக இருந்தாலும் வந்து நம்மிடம் வந்து தோற்று விடுவார்கள். ஏன்னா வந்து அதே போல்தான் நீங்கள் வந்து இந்த பழக வேண்டும். என்ன பழக வேண்டும்னா இந்த மனதை வந்து பக்குவப்படுத்த பழக வேண்டும். எது ஒண்ணுமே ஒரு விஷயம் பழகிட்டா வந்து அது நமக்கு சுலுவாகிடும். ஒரு பிரம்மாண்டமான விஷயமே வந்து நம்மளால வந்து பழக்கம் இருந்தா நம்ம செய்ய முடியும். எப்படி அந்த பார் விளையாட்டு எல்லாம் விளையாடுறாங்க, அது ஒரு எடுத்தோடனே செய்ய முடியுமா, செய்ய முடியாது. அது பழக்கத்தினால்தான் அதை வந்து பண்ண முடியுது. அப்ப வந்து மனதிற்கு உணவு வந்து எப்படி போகுதுன்னா கண்டபடியா வந்து கண் வழியாவும் காது வழியாவும் தான் நம்ம எடுத்துக்கிறோம். அது வந்து அது இல்லாம நம்ம வந்து என்ன பண்ணோம்னா நம்ம வயிற்றுக்கு எப்படி வந்து கண்டதையும் போட்டா அது வந்து நம்ம உடம்பு சரியாம ஆகுதுல்ல, அதே மாதிரி இந்த மனசு எப்படி வந்து நமக்கு எடுக்கிறோம். ஆனா அதை வந்து சரிப்படுத்துறோம்னா சரிப்படுத்தல. அதுக்கு வந்து நமக்கு என்னன்னா இந்த சினிமா, அந்த செல்போன் வழியா இப்ப நிறைய வந்து அந்த மனசை கெடுக்கிற விஷயம் எல்லாம் நிறைய இருக்கு. அப்ப அதெல்லாம் நம்மளுக்கு வந்து போய் சேர்ந்து வந்து நம்ம மனசை வந்து அந்த கலங்கப்படுத்துது. அதனால அந்த காலத்தில் நல்ல உணவு தந்து மந்தம் உண்டாக்காமல் மனதை போஷித்து ஒழுங்காக வளர்த்து அதை பிரம்மமாக ஆக்கவே நம் வைத்தியசாலை இருக்கிறது. வேதம் தான் நம் மனதிற்கான மருந்து வந்து கண் காது வழியாக சென்று வேலை செய்ய வைக்க வேண்டும். அந்த மனசுக்கு வந்து ஒரு கதவு போட்டு எதை பார்க்க வேண்டும், எதை பார்க்க கூடாதுன்னு சொல்லிட்டு தவிர்த்துட்டோம்னா அது வந்து நமக்கு வந்து அந்த மனதை வந்து தூய்மையா வச்சுக்க வந்து உதவும். நம் தெய்வம் வந்து ஒரு பாடல்ல வந்து ஞான முறையீடு அதுல வந்து பாய்மன வீட்டீர் குடியிருக்கும் வேறறிவாடி மயங்காகும் வாயினில் நாயும் நாசியில் வண்டும் மது செவிதானில் விஷ பாம்பும் ஈயனைந்திடும் கன்னிபூலிசன் வீடா விப்படி கென்ற நீ தெளிந்து பாய்வசி மூனை கால் வழி கண்டு செவ்வே பதி பொருவீடை அடிக்கே. அதனால மனம் வந்து நம்மை வந்து தீங்குல நரகத்துல அந்த கவலைக்கு வந்து உட்படுத்தவே காத்துட்டு இருக்குது. அது வந்து ஒரு குரங்கு மாதிரி நிறைய அக்கா வந்து அந்த மனசு வந்து குரங்கு அத வந்து அதை பத்தி நிறைய கதைலாம் சொல்லியிருக்காங்க. அப்புறம் அந்த மாறாக ஓடுகின்ற மனத்தை மைந்தா மரண பய சவுக்கு கொண்டுதான் அது மாறி அந்த மரண பய சவுக்குக்கு மட்டும்தான் மாறி அடிச்சாதான் அந்த மனம் வந்து ஒழுங்கா இருக்கும்ன்றது. அப்ப அந்த ஒழுங்குபடுத்துவது எப்படின்னா நமக்கு வந்து இந்த மெயில வந்து மனதை ஒழுங்குபடுத்துவது எப்படின்னா மூல மந்திரம் தவறாமல் சொல்வது, வேத வாக்கியங்களை வந்து படித்து பாடிக்கொண்டிருப்பது, அப்புறம் வந்து இந்த மாதிரி சபையில் கலந்து கொள்வது. சபையில ஏன் நம்ம கலந்து கொள்ளணும்னா 2 பேரு தெய்வம் அவர்களை பத்தி பேசிட்டு இருந்தா நம்ம வந்து வேதத்தை பத்தி பேசினாவே தெய்வம் அங்க இருப்பாங்க. இந்த சபையில வந்து அவங்க கண்டிப்பா வந்து இங்க நம்ம
கலந்துப்பாங்க. அப்ப அது வந்து சொல்லி 2 பேர் இந்த இடத்துல என்னை பத்தி பேசினாவே நான் கலந்துப்பேன்றாங்க. அப்ப அந்த பாடி பாடி நாட நாட பசுமை திரையரும், பாடி பாடி நாட நாட பசுமை திரையரும், கூடி சங்கம் தேட தேட கோதருந்திடும். அந்த கோது வந்து நமக்கு அருணும்னா இந்த மாதிரி சபையில கடந்துட்டு அவங்க வேத வாக்கியங்களை பாடிட்டே இருக்கணும். என்னையே நினைந்தது உன் மனத்தினை எண்ணிறையவை, என்னையே நினைந்திரு நீ மற்றனுக்கே பூசனை செய், என்னையே குருவாய்க்கொள் எப்பொழுதும் இது செய்யின், எம்மையே வந்தடைவில் இது மெய்யே மெய்யே. நம்ம வந்து அந்த பார்வையில் பாண்டியன் தன்னை நீ வைத்திட பார்க்கும் தொழில் வேறு இல்லையது. அப்ப இந்த மனசுதான் நமக்கு வந்து எல்லாமாவும் இருக்கு. மனசை பத்தி பேசணும்னா நிறைய வாக்கியம் இருக்கு, தொடர்ந்து நம்ம பேசுவோம். மனதை கொண்டு தேடினது அனைத்துமே வந்து அழிக்கப்பட்டு போனதுதான். இப்ப யமன் பதி கடந்து வீர குஞ்சேரி நித்திய அழியா வாழ்வில் வாழ வைப்பது அறிவு. அந்த அறிவின் வழி பற்றி நம்ம வந்து எல்லாரும் செல்வோம் என்று அனைவருக்கும் நமஸ்காரம் கூறி என்னுடைய முத்தி பேருரை மீண்டும் மீண்டும் முழங்கும். நமஸ்காரம் அனைவருக்கும். சாலை பூங்கொடி அவர்கள். ஆனவன் சொன்ன உடனே அந்த சரி அக்கா படிச்சுட்டாங்க, சரி நம்ம ஒரு வாக்கியம் திடீர்னு எடுப்புட்டு ஒரு பக்கத்தை பிரிச்சேன். சரி பிரிச்ச உடனே யமனை அழகு விடாது காக்கும் சத்திய பரிசுத்த வான்மதி குரல்ல இருந்து திடீர்னு ஒரு பக்கத்தை பிரிச்ச உடனே திருவாக்கி 623 எனக்கு வந்து வெளியானது. அப்ப அது வந்து பிரம்மோதயம் நிகழ்ச்சாலை ஆண்டவர்கள் திருவாக்கியம் 223. 1947ஆம் ஆண்டு ஒரு நாள் ஆண்டவர்களை தரிசிக்க ஒரு புலவர் குழாம் வந்திருந்தது. அதில் ஒருவர் மனம் ஒரு குரங்கு, அது கிளைக்கு கிளை தாவும் என்று தனது புலமையை தெரிவிக்க அதற்கு ஆண்டவர்கள் அருளி செய்த வாக்கின் சாரம், மனம் என்பது ஒரு குரங்கு அல்ல, அது ஒரு குதிரை. மனம் என்பது ஒரு குரங்கு அல்ல, அது ஒரு குதிரை. நீ அடக்க அடக்க மீறி பாயும் முரண்டு பிடிக்கும் முரட்டு குதிரை. அது நித்திய எல்லையே நோக்கி ஓடும் நல்ல ஜாதி குதிரை. தெய்வம் எப்படி சொல்ற, அது ஒரு ஜாதி குதிரையா மனசை சொல்றாங்க. இவனுக்கு நித்தியம் எது அனித்தியம் எது என்று தெரியாது. அனித்தியத்தை நித்தியமே நினைக்கின்றான். அந்த குதிரையை அனித்திய பாதையில் திருப்புகின்றான். 60 வயது கிழவன் 7 தலைமுறைக்கு நிற்கும்படி வீடு கட்டுகிறான். ஆனால் அதில் 10 வருடங்கள் கூட இருக்க மாட்டான், மண்டையை போட்டு விடுவான். இவனை அவ்வாறு செய்ய தூண்டுவது இவனிடத்தில் பொதிந்திருக்கும் நித்தியமே. மனக்குதிரை நித்தியத்தையே நோக்கி ஓடுவதால் வேறு எந்த வகை அனித்திய பொருள் கொடுத்தும் அதனை சரி கட்ட முடியாது. நித்திய பொருளை கண்டால்தான் அதன் மனம் சாந்தி அடையும். அந்த நித்திய பொருள் எமது கையில் இருக்கிறது. அந்த நித்திய பொருளின் பிரகாசம் அந்த குதிரையின் கண் நுழைந்து ஒளி வீசியதும் அதன் கொட்டம் அடங்கிவிடும். அது அப்போது சாதாரண குதிரை அல்ல, பஞ்சவர்ண குதிரை, பஞ்ச கல்யாணி குதிரை. அது பிரம்ம சுருதியாகிய ஆசானையே வலம் வரும் குதிரை. ஆசானின் அருட்பிரகாச வீச்சின் வட்டத்திலேயே சுற்றி வரும் குதிரை. அது மண் குதிரை அல்ல, ஆசானின் ஆக்ஞையை அறிந்த அறிவு குதிரை. ஆசானியின் அருட்ஜோதி நடனத்தை கண்டு ஆனந்த நடனமாடும் நாட்டிய குதிரை. அதற்கு நிகர் அதுவே. மனத்தை அறிவாக மாற்றுவதே பிரம்ம வித்தை. அந்த பிரம்ம வித்தை ஒன்றுதான் எமது கை அடக்கம். அதனை பெற்று அனுபவிக்கவே இங்கே எமது மக்கள் கூடியிருக்கின்றார்கள் என்று நமது குலதெய்வம் பிரம்ம பிரகாச நிகழ்ச்சாலை ஆண்டவர்கள் திருவாய் மலர்ந்து அருளியுள்ளார்கள். ஜாதிகளின் கர்த்தாவே, தெய்வமே குருநாதா. அக்கா மனோனாலே நம்ம வந்து எப்பவுமே நம்ம அந்த நம்ம மனத்துக்கு பின்னாடி போனா நம்ம கெட்டு போக வேண்டியதுதான். ஆனா நம்ம தெய்வம் அவங்களுடைய அறிவை கொண்டு நம்ம இருந்தோம்னா நம்ம வந்து தப்பிக்கலாம். அந்த தப்பிக்கலாம்னா எப்படி? அந்த யமன் பதி கடந்து வீர குன்றேறி நம்ம அந்த வீரத்துடைய அடையாளமா நம்ம அந்த அறிவை பின்தொடர்ந்தோம்னா நம்ம தப்பிச்சு வரலாம். ஆனா அந்த மனம் எல்லாம் எப்படி இதுவா இருக்குன்னா அந்த ஆசை கொண்ட மனமா இருக்குது. அதை வந்து கட்டுப்படுத்த அவங்க கிட்டதான் இருக்குது. அந்த அந்த அறிவை வசப்பட்டா நம்ம வந்து அது வென்று வரலாம். அது வந்து அந்த வென்று நம்ம வந்து அந்த யமன் பதிய கடந்து வரலாம்.
குரங்கு இல்ல அப்படின்றாங்க. இங்க நம்ம எல்லாம் ஒரு மனம் குரங்குன்னு தான் கேள்விப்பட்டிருக்கோம். ஆனா இங்க தெய்வம் எப்படி உத்தரவு பண்ணிருக்காங்கன்னா, மனம் என்பது ஒரு குரங்கு இல்ல, அது ஒரு குதிரை அப்படின்றாங்க. அந்த குதிரை எப்படி அது ஏதாவது அது அடக்கன்னா அது எப்படி இன்னும் அதிகமா தான் மீறி போகுமா. ஆனா அது எப்படி இருக்குன்னா, அது முரண்டு பிடிக்கும் குதிரையா இருக்குதான். நல்ல குதிரை கூட இல்லையா, அது முரண்டு பிடிக்கிற குதிரையா இருக்கணும் அந்த மனம். அது எப்படி இருக்குன்னா, அந்த நித்திய எல்லையை நோக்கிதான் ஓடுதான். ஆனா அது ஒரு நல்ல ஜாதி குதிரையா இருக்கு. நம்ம எல்லாம் ஒரு அனித்திய இதுக்கு, ஆனா அந்த குதிரை மனம் அந்த ஜாதி குதிரையா இருக்குதுன்றாங்க இங்க. ஆனா இவனுக்கு நித்தியம் நம்ம எப்படின்னா, இவனுக்குன்னு இல்ல, என்ன பொறுத்தவே நித்தியம் எது அனித்தியம் எதுன்னே தெரியாது. இங்க மெய்வழிக்கு வந்த பிறகுதான் அது நம்ம இந்த நூல்கள் வாக்கியங்களை தெய்வத்துடைய அந்த அருளமுத வர்ஷிப்ப இதெல்லாம் கேட்கதான் நம்மளுக்கு இதெல்லாம் என்னன்னு அப்படின்றதே ஒரு புரிதலா வந்துட்டு இருக்கு. அந்த நித்தியம் எது அனித்தியம் எது என்று தெரியாது. அனித்தியத்தை நித்தியமே நினைக்கிறான். அந்த குதிரையை அனித்திய பாதையில் திருப்புகிறான். 60 வயது கிழமை எப்படின்னா அவங்களுடைய மனசு எப்பவுமே ஒரு உழைக்கிறாங்க, ஒரு ஏதோ போதும் அப்படின்றது நிறுத்துறது இல்லை. அவங்க இன்னும் நம்ம மேல வீடு கட்டலாமா, அதை கட்டலாமா, இதை கட்டலாமான்ட்டு நம்மதான் வயசாயிடுச்சுன்ற எண்ணம் கூட வர மாட்டேது. தலைமுறையா இருக்கணும் அப்படின்ற ஒரு வீடு கட்டுறான். ஆனா அதுல அவங்க ஒரு 10 வருஷம் கூட இருக்க முடியறது இல்ல அப்படின்னு தெய்வம் இங்க இருந்து உத்தரவு பண்ணிருக்காங்க. ஆனா இப்ப அப்படி செய்யறதுனால அது நித்தியமே அப்படின்றாங்க. ஆனா மனகுதிரை நித்தியத்தையே நோக்கி ஓடுவதால அது வேற எந்த அனித்திய பொருளையும் கொடுத்தாலும் அது சரி கட்ட முடியலையா. ஆனா அந்த நித்திய பொருளை கண்டாதான் அது மனமே அமைதி ஆகுமா. அந்த நித்திய பொருள் எமது கையில் அது அவங்களுடைய கையில தான் இருக்குது, வேற யாரும் அதை அடக்க முடியாது. அந்த நித்திய பொருளின் பிரகாசம் அந்த குதிரையின் கண் நுழைந்து ஒளி வீசும். அவங்க அந்த நித்திய பொருள் அந்த குதிரை அந்த கண்ணுல வீசும். அந்த வீசின பிறகுதான் அதனுடைய இது கொஞ்சம் அதை புடிச்சு அந்த கடிவாளத்தை புடிச்சு இழுத்தா அந்த ஒரு அடக்கி நிக்கும். அந்த மாதிரி அந்த நித்திய பொருள் நம்ம கையில அந்த கிடைச்சாதான் நம்ம அந்த மனோன்ற ஒரு இது அடங்கும் அப்படின்றாங்க. அப்போ அந்த சாதா இது எப்படின்னா, அது குதிரைனா கூட இல்லையா, சாதாரண குதிரை இல்ல, அது பஞ்சவர்ண குதிரை, அந்த பஞ்ச கல்யாணி குதிரை அப்படின்றாங்க. பிரம்ம சொருவியாகிய சாலை ஆசானியே வளம் வரும் குதிரை. ஆனா நம்ம தெய்வம் அவங்கதான் அந்த பிரம்மம். அவங்களுடைய நம்ம அந்த குதிரை சுத்தி வந்தா அவங்களுடைய அந்த வீச்சுல கரூர் பீச்ல நம்ம சுத்தி வரணும் அப்படின்ற ஒரு இது இங்க எனக்கு ஒரு புரிதலா இருக்குது. அங்கே ஆசானுடைய அவங்களுடைய அருள் வர்ஷிப்ப அவங்கதான் அறிவா இருந்து நம்மளுக்கு காப்பாத்துறாங்க அப்படின்றதையும், அவங்க எப்படி இருக்காங்கன்னா அந்த அருஞ்சோதி நடனமா அவங்க நம்மள ஆண்டு கொண்ட தெய்வமா அவங்க அந்த தில்லை நடமாடும் ஈசனா இருக்கிறாங்க அப்படின்றதே எனக்குள்ள ஒரு இது. அந்த எப்ப நம்ம அந்த மனத்தை பின்னாடியும் அறிவு முன்னாடியும் வச்சு அவங்க சொல்லி கொடுத்திருக்க அந்த பிரம்ம வித்தைங்களை அவங்க கொடுத்திருக்க நம்மளுக்கு கொடுத்திருக்க அருளம் வர்ஷிப்புகளை பயன்படுத்தி நம்ம அவங்க இது அந்த யமன் கிட்ட போகாம அவங்க அந்த சிவன் கிட்ட போய் நம்ம சேரணும் அப்படின்ற ஒரு இதுல இந்த ஒரு இது புரிதலா இருக்குது. நான் இப்ப இன்னொரு திருவாக்கியத்திலையும் இது பண்ணாங்க, பகிரலாமாக்கா? பகிர்ந்துக்கோங்க பாப்பா. திருவாக்கியம் 120லயும் யமனிடம் கொண்டு போய் சிக்க வைக்கிற ஒருவனுடைய இதுன்னா அது வாய்தான் அப்படின்றாங்க. அந்த யமன் பிடியிலிருந்து விலக்கி மீட்டு தெய்வத்திடம் கொண்டு போய் சேர்க்கறதுக்கு காரணமா இருக்குது எதுனா அவங்க வாய்தான். அதை வைத்து ஆளுகின்ற விதத்துல ஒவ்வொருவருடைய உயர்வும் தாழ்வும் அதுகிட்டதான் இருக்கு அப்படின்னு இந்த திருவாக்கியத்துல உத்தரவு பண்றாங்க. அப்புறம் கண், காது, மூக்கு முதலிய தேகாதி அண்டத்திலும் பல்வேறு உறுப்புகள் ஒவ்வொன்றிலையும் எத்தனையோ பிரிவான ராகராக உணர்ச்சிகள் செயல் இருக்கின்றன. இங்க நம்ம கண்ணு பாக்குது, காது கேக்குது, மூக்கு சுவாசிக்குது அப்படின்ற ஒரு இதுலாம் இருக்குது. ஆனா ஒவ்வொன்றுத்துக்கும் ஒண்ணு தெய்வம் அதனுடைய இதுவை படைச்சு கொடுத்துருக்குறாங்க. ஆனா ஒவ்வொரு அங்கத்திலையும் எப்படி ஒவ்வொரு முளையில கட்டுப்பட்டு அவங்களுடைய இதுல ஆட்சிக்கு அந்த ஜீவன் காட்சி உட்பட்டு இருக்கிறதோ, ஆனா அதை கவனிச்சு பார்த்தா இல்லை. ஆனா அது மாதிரி நம்ம எதுவுமே நம்ம ஒரு நாளும் நினைச்சு பார்த்ததே இல்லை. ஆனா உதாரணத்துக்கு அந்த நாவை எடுத்துக்கணும்னா அதுக்கு எவ்வளவு அறுசுவை கொடுத்துருக்குறாங்க. அறுசுவை கொடுத்துருக்காங்க. ஒரு இனிப்பு வைக்கும் போது மற்ற அறுசுவைகள் எல்லாமே அதை உள்ள இழுத்துக்குது. அந்த இனிப்பு சுவை மட்டும் வெளியே வருது. அது கசப்பு வைக்கணும்னா கசப்பு சுவை மட்டும் வெளியே, அந்த அரும்பு மட்டும்
வெளியே வருது, மத்த எல்லாமே உள்ள அடங்கிக்குது. அது எப்படின்னா நம்ம இங்க வந்து இந்த இதுவெல்லாம் படிக்கும் போதுதான் வேத நூல்ல அதுல இருக்கிறத படிக்கும் போதுதான் தெரியுது. அது வரையா நான் 6 சுவை அப்படின்னு தான் நம்ம சின்ன வயசுல எல்லாம் படிச்சிருப்போம். ஆனா அதை பத்தி ஒரு இதுவே புரிதலே இருந்தது இல்ல. 6 சுவை நம்ம அப்படின்ட்டு. ஆனா அது எப்படி அந்த சுவை நறுமங்கள்லாம் அந்த நாக்குல இருக்க நறுமங்கள்லாம் ஒன்னோட ஒண்ணு அதுங்க வந்து விட்டு கொடுத்துட்டு அந்த மாதிரி பண்ணுதுன்றது இங்க வந்து தெய்வம் காட்டி முடிச்ச பிறகுதான் தெரிஞ்சது. அது நீ 5 சுவையும் அதனுடைய இது பண்ணிக்குது. அப்புறமா நான் அந்த கசப்பு பொருளை கொடுத்தா அது எப்படி போயிருதோ அந்த குறைய இல்ல மத்த 5 சுவைக்குரிய அதிகாரியும் எங்கு ஒளிந்து கொண்டாங்க. அறிவு சம்மதிக்கும்படி இதற்கு விளக்கம் சொல்லுங்கள் பார்க்கலான்றாங்க. ஆனா இந்த வினாவை உங்கள் நினைவிற்கு எட்டாத பதில் எப்படி சொல்ல போகிறீர்கள்? ஒவ்வொரு சுவையும் இன்னதென்று அளந்து உணர்ந்து அறிவிக்கிறதற்கான நுண்ணிய முலைகள் நாவில் நிறைந்திருக்கின்றன. ஒவ்வொரு சுவைக்கான இதுவும் நம்ம நாவல இருக்கு. நாம் நாவில் வைத்த பொருள் இனிப்பு என்று தெரிந்தது மற்ற ருசிக்கான முலைகள் உள்ளடங்கி கொண்டு இனிப்புக்கு அதிகாரிகளாக உள்ள முலைகள் மட்டும் செவ்வையாக வெளியே நீட்டி இனிப்பின் பூர்ண அல்லவையும் தன்மையும் கண்டு தலைமை ஸ்தானத்திற்கு அறிவிக்கின்றன. இவ்வாறாக அறுசுவைகளும் நம்மால் அறிய பெறுகின்றன. தூள ரகசியமான இது யாருக்கும் தெரிய வராது. யாருக்கும் நம்மளுக்கு எனக்கு இங்க வந்த பிறகுதான் அதனுடைய இதுவே அவங்களுடைய இது தெரியுது. உன் வீட்டில் உள்ள மனைவிக்கு ஒரு ஆபத்து என்று ஒருவன் வந்து சொல்லுகிறான். கேட்டதும் நீ உன் வீட்டை நோக்கி அதிவேகமாக போய் கொண்டிருக்கிறாய். அப்படி போகும்போது இந்த நேரத்திற்கு அவளுக்கு என்ன ஆயிற்றோ மேற்கொண்டு நாம் யாரை பிடித்து என்ன செய்வது என்று உன் நினைவு காரணமாக நினைத்து ஓடிக்கொண்டிருக்கும். அப்போது வழியில் சந்திக்கிறவர்களை உன் கண் பார்த்ததும் அவர்களை பற்றிய விவரம் கேட்டால் சொல்ல வருமா? சொல்ல வராது. தங்கள் கரத்தில் வைத்திருந்த வேல்கம்பை காட்டி இந்த வேல்கம்பின் வடிவத்தில் உன் நினைவை செலுத்தி பார்த்து கொண்டிருக்கையில் ஊசியையும் நூலையும் உன் கையில் தந்து கோர்த்து கொடு என்றால் கோர்த்து தர முடியுமா? முடியாது. அவற்றை கண் பார்த்தாலும் நினைவு வேறொன்று இருந்தால் அந்த வேலையை செய்ய முடியாது. ஆகவே கண் பெரிதா நினைவு பெரிதா? நினைவுதான் பெரிது. அப்போ கண் வேண்டாமா? கண்ணும் தான் வேண்டும். தெய்வம் இங்க என்ன உத்தரவு பண்ணிருக்காங்கன்னா, உன் மனைவிக்கு ஒரு ஆபத்துனா நீ கேட்டவன ஓடி போக மாட்டியா? அப்ப ஓடி போகும்போது அப்ப அவ அழியதான் நினைச்சிட்டு போவேன். ஆனா அப்ப வந்து யாராவது ஒருத்தவங்க வந்து எதுக்க வந்து அவங்க வேல் கம்ப அளவுக்கு உயர்த்த கம்ப காட்டி இந்த இதுல வந்து நீ ஊசியும் நூலையும் கொடுத்து நீ கோர்த்து கொடுன்னா அப்ப அந்த இடத்துல கோர்த்து கொடுக்க முடியுமா? அங்க என்ன ஆச்சோ அப்படின்ற ஒரு எண்ணம் தான் ஓடிட்டு இருக்குமே தவிர அந்த ஊசிய கோர்க்க நினைவு வராது. அப்ப வந்து அந்த கண் பார்த்தா அந்த நினைவு வந்து அதுல செலுத்த முடியுமானா செலுத்த முடியாது. அப்ப வந்து இந்த இடத்துல தெய்வம்னா அவங்க இந்த இடத்துல கண் பெரிதா நினைவு பெரிதான்னு கேக்குறாங்க. இப்ப தெய்வம் நம்ம அங்க என்னாச்சு ஆபத்தாச்சு அந்த நினைவு தான் நம்மளுக்கு அங்க போயிருக்குமே தவிர நம்ம இந்த கண்ணை பார்த்து இந்த இதுவை பார்த்து அதை நுழைக்கிறதுக்கான ஒரு இது தோணாது அப்படின்னு தெய்வம் இங்க உத்தரவு பண்ணியிருக்காங்க. இவ்வண்ணமாக தேகாதி அந்தத்தில் உள்ள ஒவ்வொரு கருவிக்கும் ஒவ்வொரு வேலை என்று வைத்து அதனதன் வேலையை செவ்வையாக செய்து முடிக்குமாறு இறைவன் படைத்துள்ளான். இதை நின்று கவனித்து பார்த்தால் மதிப்பில் அடங்கா ஒரு பெரிய ராஜ்யத்தையே இறைவன் ஒவ்வொரு மனிதனுக்கும் இனாமாக கொடுத்துள்ளான் என்று தெரிய வரும். இந்த அருமையான ராஜ்யத்தையே வைத்து ஆண்டு பரமபத நித்திய பேரின்ப மகிழ்ச்சி வாழ்வை இவன் அடையட்டும் என்பதுவே அந்த பார பெரியோனுடைய இச்சை. இந்த இச்சைக்கு மாறாக அழிவுலக வேலைகளுக்கே அவன் தந்த பெரும் சீதனத்தை உபயோகித்து பாழடித்து கடைசியில் யமன் கையில் அதை ஒப்புவித்தால் ஈசனுக்கு என்ன ஆத்திரம் வரும்? ஏகநாயகனின் அந்த முடிவே மீட்பில்லாத நரக வேதனையாக பின்னர் வந்து மூழ்கிறது. தெய்வம் இங்க என்ன உத்தரவு பண்ணிருக்காங்கன்னா அவங்க எவ்வளவு இந்த இதுவெல்லாம் பண்ணியும் தேகாதி அந்தத்துல கருவிக்கு ஒவ்வொன்றுத்துக்கும் ஒரு வேலையை இது கொடுத்து அவங்க செய்ய வச்சாலும் அந்த எல்லாத்துக்குமே அவங்க வந்து மதிப்பில் அடங்கா ஒரு ராஜ்யத்தை இறைவன் நம்மளுக்கு தெரியப்படுத்துற இது பண்றாங்க. ஆனா இந்த அருமையான ராஜ்யத்தை வச்சு நம்ம வந்து எப்படின்னா அந்த உலக இந்த உலக இச்சை தேட்டலையே இருந்துகிட்டு இருக்கோம். ஆனா நம்ம வந்து இந்த இது எப்படி இருக்காங்க இந்த பரமபத நித்திய பேரின்ப இதுவே நம்ம அடையணும். இந்த மக்கள் நம்ம போல வந்து இந்த இது இருக்கிறவங்க இந்த மெய்ய பெறணும்ட்டு எவ்வளவோ அவங்க
பட்ட பாடலாமே நினைச்சாலே ஒரு என்ன சொல்லல ரொம்ப கஷ்டமான அந்த அளவுக்கு நம்ம அந்த அளவுக்கு படல இந்த மெய்ய கிடைக்கிறதுக்கு. ஆனா இந்த இச்சை எப்படின்னா அந்த மாறா அழி உலக வேலைக்கே நம்ம இத பயன்படுத்திட்டு இருக்கோம். ஆனா கடைசியில அந்த யமன் கையில ஒப்புவித்தா அவங்க நம்ம தெய்வம் ஒரு அப்பா நம்ம கஷ்டப்பட்டு எல்லாம் படிக்க வைக்கிறாங்க, எல்லா வேலையும் செஞ்சு கொடுக்குறாங்க. செஞ்சு கொடுத்துட்டு நீ தகாத வேலைக்கு போனா என்ன கஷ்டம் அவங்க அந்த அப்பா படுவாங்களோ அந்த மாதிரி தெய்வம் நம்மளுக்கு அந்த ஈசன் நம்ம படைச்ச ஈசன் அவங்க நம்ம இவ்வளவோ இதுவும் உனக்கு பெரும் சீதனத்தை கொடுத்து எல்லாத்தையுமே கொடுக்குறாங்க. கொடுத்தும் நம்ம இந்த உலக அடித்தேட்டத்துல இருந்துட்டோம்னா அவங்களுக்கு என்ன ஆத்திரம் வரும்? அந்த ஏகநாயகி நம்ம படைச்ச அந்த ஏகநாயகனுக்கு இந்த மீட்பில்லா நரக வேதனைய வந்துருமே அப்படின்னு அவங்க கஷ்டப்பட்டு நம்மள அந்த யமன் பதிய சேராம அந்த சிவன் பதிய அடையணும் அப்படின்றது தெய்வம் இந்த திருவாக்கி மூலமா எனக்கு அள்ளியிருக்காங்க அப்படின்றது புரிஞ்சுக்கிறேன்க்கா. இந்த அளவுல எனக்கு அடுத்த இதுல இன்னொரு வாக்கியம் பகிர்றேன்க்கா. நமஸ்காரம்க்கா. சாலை கோதாவரி அம்மா அவர்கள். குறை வாக்கியம் 26. உலகத்தில் கண்ணால் பார்ப்பதை மெய் என்றும் பாராததை பொய் என்றும் காதாலே கேட்டதை மெய் என்றும் கேளாததை சொன்னால் பொய் என்றும் சொல்வது சரியா பார்ப்போம் அப்படின்ட்டு மெய்சாமியார் என்று பட்டம் பெற்ற ஒருவர் உலகத்தில் பொய் சொல்ல வேண்டியிருக்கிறது என்று அஞ்சி ஊருக்கு அப்பால் ஒரு குடிசை கட்டி கொண்டிருந்தார். ஒரு நாள் மாலை சில பெண்கள் அவ்வழியாக பக்கத்து ஊருக்கு போய் கொண்டிருந்தார்கள். இருட்டும் சமயம் 5-6 திருடர்கள் கத்தி கம்புகளுடன் பின்தொடர்ந்து வருவதை தெரிந்து கொண்ட பெண்கள் ரஸ்தாவை விட்டு குறுக்கே இறங்கி மெய்சாமியாரின் குடிசைக்கு பின் ஒரு ஆலமரத்தின் புனரில் ஒளிந்து கொண்டார்கள். திருடர்களும் திரட்டி கொண்டு வந்த பெண்கள் மறைந்து விட்டபடியால் மெய்சாமியாரை விசாரித்தார்கள். வழக்கம் போல அவர் உண்மையை சொல்லிவிட்டார். அந்த திருடர்களால் அப்பெண்கள் இம்சிக்கப்பட்டு நகைகள் பிடுங்கப்பட்டதோடு அவர்களில் ஒருத்தி இறந்தும் போனார். போலீசார் விசாரணையில் சாமியாரும் உதவியாக இருந்ததாக குற்றம் சாட்டப்பட்டது. அவர் சொன்னது மெய் என்றுதானே உலகம் ஒத்துக்கொள்கிறது. அது சரியா? பாவம், துயரம், கொலை ஒன்றாக்கிய அச்செயல் எப்படி மெய்யாகும்? மெய் இதுதான் என்று தடுப்பே இருக்கிறது. எல்லா செயல்களிலும் எல்லா காரியங்களிலும் உலகத்தால் நினைக்கும் மெய் தீங்கே விளைவிக்கிறது. ஆனால் மெய் மேம்பாடு தரக்கூடியதென்றோ மெய்யையும் பொய்யையும் எப்படி பிரிப்பது? உலக மக்களுக்கு மகா சிக்கலாக தோன்றுகின்ற இந்த மெய்ப்படிப்பை மெய்க்கல்வியை மக்கள் படித்திருக்கிறார்கள். அப்படின்னா அந்த அந்த கதைக்கு மெய்சாமியார் ஒரு இதுல இருக்க வேண்டியது பொய் சொல்ல வேண்டியது இருக்குதுன்னு தனியா போய் ஊருக்கு அப்பால குடிசை கட்டிக்கிட்டு இருக்காங்க. அப்போ சில பெண்கள் அந்த வழியாக போகும்போது திருடர்கள் துரத்திட்டு வந்தாங்க அந்த பெண்களை. அவங்க பயந்து அந்த மெய்சாமியாரின் வீட்டுக்கு பக்கத்துல போய் ஒழிஞ்சுக்கிட்டாங்க. உட்கார்ந்து கேட்டா இந்த பெண்கள் இந்த பக்கமா வந்தாங்கன்னா அவங்க போய் ஒழிஞ்சுக்கிட்டாங்கன்னு சொல்லு. ஆனா அப்புறம் அந்த பெண்களால அந்த திருடர்களால அந்த பெண்கள் இம்சிக்கப்பட்டு நகையெல்லாம் பிடிங்கிட்டாங்க அப்படின்னு. அப்புறம் இப்ப நம்மளுடைய மெய்க்கல்வியிலும் மெய்யும் பொய்யையும் பிரிப்பது எப்படி? அது பொதுவா சொல்லுவாங்க 1000 பொய் சொல்லுவாங்க கல்யாணம் பண்ண அப்படின்ட்டு. அதனால எந்தெந்த இடத்துல பொய் சொல்லணுமோ அந்த இடத்துல பொய் சொல்லிதான் ஆகணும். மெய் தீங்க விளைவிக்கிறது உலகத்தவர். ஒரு சில இடத்துல எல்லாம் தீங்குதான் விளைவிக்கும் மெய். ஆனா பொய் சொன்னா அந்த இடத்துல தப்பிக்க தடைப்பேறி இருக்குமா அப்படின்ட்டு சில இடத்துல பொய் சொல்ல வேண்டியது இருக்கும். அது நம்ம மக்களுக்கு தான் தெரியும். மெய்வழி மக்களுக்கு தான் எந்த இடத்துல பொய் சொல்லணும், எந்த இடத்துல உண்மையான பஞ்சமா படங்கள் பொய் சொல்லக்கூடாதுன்னு இருந்தாலும் சில இடத்துல பொய் சொல்ல வேண்டியது இருக்கும். ஏன்னா அடுத்தவங்களை காப்பாற்றுறதுக்கு தப்பிச்சு போறதுக்கு நம்ம அது நிறைய இடத்துல பொய் சொல்லிதான். ஏன்னா நம்ம தெய்வம்லாம் எப்படிலாம் கஷ்டப்பட்டு எத்தனை பேர் எல்லாம் காப்பாத்திருக்கிறாங்க பொய் சொல்லி தெய்வத்தை துரத்திட்டு வந்தாங்க இல்லையா ராஜகம்பீரத்துல கொலைக்காரங்கெல்லாம். அப்போ முஸ்லிம் பெண்கள் எல்லாம் தெய்வத்தை மூடி மறைச்சுக்கிட்டு
உங்க பெண்ணு பிரசவமா இருக்குது இதெல்லாம் சொல்லி போய் சொல்லி அந்த திருடங்களை துரத்தி விட்டுட்டாங்க இல்லையா. அதே மாதிரி ஒரு சில இடத்துல போய் சொல்லுவேன் அப்படின்னு இல்ல, சரி நிறைய இடத்துல போய் சொல்ல வேண்டியதா இருக்குது. சொல்றேன் அதே மாதிரி போய் சொன்னா நல்லது நடக்கும் சில இடத்துல. அதனால போய் சொல்லுவேன். போய் நம்ம மக்களுக்கு மட்டும்தான் தெரியும், மெய்மொழி மக்களுக்கு மட்டும்தான் எந்த இடத்துல போய் சொல்லணும், எந்த இடத்துல வேலை நடந்துக்கணும்னு வச்சிருக்காங்க. அதனால எந்த வாக்கியம் அப்புறம் அதே மாதிரி இன்னொரு கதை கூட இருக்குதுக்கா. ஒருவனுக்கு சொத்து இருக்கிறது, இன்னொருவனுக்கு சொத்து இல்லை. சொத்து இல்லாத இடத்தில் நம்ம வாக்கியங்களை எடுத்து செல்லும் நல்லவ சொத்து இருக்கிறது. இன்னொருவன் இருக்கிறான், அவன் என் கட்டளைப்படி என்கிறம் 3 மணி நேரத்துக்கு மேற்படாமல் தூங்கி வருகின்றான். இந்த வைராக்கிய சொத்து அவனிடம் இருக்கிறது. மற்றொருவனுக்கு ஒருவருக்கொருவர் இருவரும் ஒருத்தருக்கே ஒவ்வொரு டேலண்ட் இருக்குது. எல்லாரும் சேர்ந்து அவங்க டேலண்ட ஒரு இடத்துல நம்ம பகிர்ந்துக்கலாம். நம்ம அதே மாதிரி நம்ம அதை வச்சுக்கோங்க, ஒருத்தர்கிட்ட ஒவ்வொரு டிஃப்ரெண்டான டேலண்ட் இருக்கும். அவங்க டேலண்ட ஒருத்தருக்கு சமையல் கதையில நல்லா செய்வாங்க, ஒருத்தர் பலகாரம் செய்வாங்க, ஒருத்தர் பாடல் பாடுவாங்க, ஒருத்தர் வாக்கியம் சொல்லுவாங்க, ஒருத்தர் 20 வராமல் தடுப்பாங்க, ஒருத்தர் ஒவ்வொரு யாரா டேலண்ட் இல்லாம யாருமே இருக்க முடியாது. யார்கிட்ட சரி ஏதாவது ஒரு டேலண்ட் இருக்கும். அப்படி இருக்கும்போது அது எல்லாரும் சேர்ந்து பகிர்ந்துக்கிட்டு ஒருத்தர் இது தப்பு சொல்லாம பழி சொல்லாம மத்தமா நினைக்காம அப்படி எல்லாம் எல்லாரும் சேர்ந்து பகிர்ந்துக்கிட்ட அது அது ஒத்துமையா இருப்பாங்க எல்லாருமே. அதே மாதிரி காசு பணம் இல்லாதவங்ககிட்டையும் காசு பணம் உடையவர்கள் தங்கள் சொத்தை முடிந்த அளவில் கொடுத்து உதவி செய்து சாப்பாட்டு கவலை இல்லாமல் செய்தல் வேண்டும். அதற்கு பதிலாக தங்கள் கையில் உள்ள சொத்தை இவர்களுக்கு பழகி பரிமாற வேண்டும். இதுதான் எம்எல்ஏ. அதே மாதிரி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு டிஃப்ரெண்டான உணவு கொண்டு வராங்க, எல்லாரும் பரிமாறி சாப்பிடணும் அப்படின்ட்டு சொல்றாங்க. அதே மாதிரி இந்த புத்தி இந்த ஜீவ வாழ்க்கையிலும் வந்தால் நல்லா இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. அதே சமயத்தில் இன்னொரு பிரயோசனம் இல்லை என்றால் அவரிடம் நீ வாங்கி வந்தது பாவம். இந்த சட்டம் நிஜ வாழ்வில் உள்ள என் பெருங்குடி மக்களுக்கு அப்படின்னு தெளிவா சொல்றாங்க. அதே மாதிரி நம்ம எல்லாருமே ஒருத்தர் அவங்க கிட்ட இருக்கிற டேலண்ட், அவங்க கிட்ட இருக்கிற பொருளையும் வாக்கியத்தையும் அவங்கவுங்க டேலண்டையும் எல்லாரும் பகிர்ந்துக்கணும் அப்படின்ட்டு வச்சிருக்காங்க. நமஸ்காரம். சாலை சிவக்குமார் அவர்கள். கருணையாரா பிரம்ம பிரகாச கைவழி சாலை ஆண்டவர்கள் எல்லா புகழும் நம் தெய்வத்துக்கே என்று போற்றி வணங்கி ஆண்டவர் அள்ளிய எமப்பட அடிப்படை கூடாது ஒரு வாக்கியம் 21 தேவர் யார்? தேவ உலகத்தின் ரகசியத்தை தெரிந்து கொண்டவர்கள். தன் அறிவை கொண்டு தானாகவா தெரிந்து கொண்டார்கள்? இல்லை, தானாக தெரிந்து கொள்ள முடியாது. ஆச்சரியம் வடிவம் தாங்கி வந்திருக்கும் தேவாதி தேவரின் திரு கருணையால் தான் அதை பெற்றார்கள். தெய்வமர்கள் நம்மளுக்கு இந்த வாக்கியத்தின் மூலியமா நான் தெரிந்து கொண்டது நிறைய தெரிஞ்சிருக்கலாம். நான் தெரிந்து கொண்டதுதான் தேவர் யாருன்னு தெய்வம் ஒரு கேள்வி போட்டு அப்போ அந்த தேவ உலகத்தின் ரகசியத்தை தெரிந்து கொண்டவர். அப்போ அந்த தேவ ரகசியத்தின் அந்த உலக தேவ ரகசியத்தின் தேவ உலகத்தின் ரகசியத்தை தெரிந்து கொண்டவர். அப்போ நம்ம தினந்தோறும் எத்தனையோ விடிவுள்ள தேவமார்கள் நமக்கு தந்து கொண்டே இருக்காங்க. எத்தனையோ எண்ணிருந்த கோடி பிரம்மாண்ட கோடி அகிலாண்ட கோடி அடி முடி நடு உடல் உயிர் ஆத்மா இப்படி எத்தனையோ தேவ விடிகள் கோடி கோடியா நம்மளுக்கு தேவர்கள் தந்து கொண்டே இருக்கா. அப்போ தேவர் யாரா? அப்போ நம்ம தானே அதை தினந்தோறும் கேட்டுக்கிட்டே இருக்கோம். அக்கா சொன்ன மாதிரி உபதேசம் வாங்கிட்டீங்களா? உபதேசம் தினந்தோறும் நம்ம வாங்கிட்டே இருக்கோம், பெற்றுக்கிட்டே இருக்கோம். நம்ம இல்ல நம்ம பொய் சொல்லக்கூடாது. அப்போ தினந்தோறும் தெய்வமர்கள் எப்படியோ ஒரு இடத்துல நம்மளுக்கு தேவமர்கள் தந்து கொண்டே இருக்க. எண்ணிறந்த கோடி
இப்போ நம்ம இதை வந்து தினம் தினம் நம்ம அதை நினைச்சு தான் பார்க்கணும். அப்போ இதை வந்து நம் தன் அறிவு கொண்டு தானாக தெரிந்து கொள்ள முடியாது. அப்போ நம்மளால இது வந்து தெரிந்து கொண்ட தன்னை தானாக தெரிந்து கொள்ள முடியுதா? இல்ல. இன்னைக்கு தேவர்கள் எத்தனையோ பாடுபட்டு இந்த வேதத்தை இறக்கி நமக்காக இதை வந்து இந்த வேதத்தை தந்திருக்காங்க. அதுவும் அவங்களுடைய உழைப்பு நம்மளுக்கு தெரியாது. எத்தனையோ பாடுபட்டிருக்காங்க தேவர்கள். நமக்கு இந்த எத்தனையோ வாக்கியத்து மூலியமா நமக்கு வெளியாக்கிருக்காங்க. உடல் பொருள் ஆதி தத்தம் பண்ணி படாத பாடுபட்டு உயிரே போகும் என்ற அளவுக்கு திக்கு முக்காடி இந்த மெய்ஞானத்தை நமக்கு தந்திருக்காங்கன்னா அப்போ எப்பேற்பட்ட வல்லாருடைய கைக்கு நம்ம ஆயிருக்கோம். நம்மளுடைய பெருமானுடைய உன்னதத்தை நம்ம நினைக்கணும். அப்போ இது வந்து எப்படி இருக்கணும், ஆச்சரியம் வடிவம் தாங்கி வந்திருக்கும் தேவாதி தேவன் திரு கருணையால் தான் அதை பெற்றார்கள். அப்போ அவங்களுடைய திரு கருணை எப்பேற்பட்டது நம்ம நினைக்கிறோம். அப்போ இது ஒவ்வொரு நாளும் நம்ம இது வந்து இந்த மெய்ஞானத்துக்குள்ள சென்று கொண்டே இருக்கிறோம். எண்ணிருந்த விடிவுகள் அடி முடி நடு உடல் உயிர் அப்படின்னு நம்மளுக்கு எத்தனையோ ஆன்மீகத்தின் மூலியமாவும் சரி, கோடாயிர கூர் மூலியமாவும் சரி, திரு மெய்ஞான கோரலாலும் சரி, இப்படி 4 வேதத்தின் மூலியமா நம்மளுக்கு விடிவுகள் எண்ணிருந்த கோடி விடுகள் தெய்வார்கள் நமக்கு தண்டனை கொண்டே இருக்காங்கன்றது தெரிஞ்சுக்கிறோம். அதுக்கப்புறமா இன்னொரு வாக்கியம் 22வது, குதிரை வெகு அழகாக இருக்கிறது, மயில் அழகாக இருக்கிறது, பால் பசு அழகாக இருக்கிறது என்றெல்லாம் சொல்லுகிறோம். ஆனால் 10,000 லட்சுமிகரமாகிய மயிலினங்களையோ அல்லது 10,000 மிருகங்களையோ கூட்டி வைத்து 10,000 கணக்கான சொற்களை சொன்னால் அவைகளின் காதில் ஏறுமா? ஏறாது. அது போலவே நன்மை பிறங்கும் வார்த்தைகள், தேவரகசிய வார்த்தைகள், மூலமந்திர வார்த்தைகள் கோடி கோடியாக பேசி வருகிறோமே, அவை போய் இவன் உள்ளத்தில் படிந்து நன்மை பயக்கவில்லை என்றால் மனித ரூபத்தில் இருந்தாலும் அந்த ஜந்துக்களில் ஒன்றாகத்தான் இவன் இருக்க வேண்டும். மிருகங்கள் கேட்டு வியாசனப்படாமல் போவது சரி, மனித உருவத்தோடு கூடிய பேய், பிசாசு, நாய், பன்றி முதலியான இருக்கின்றன என வேதம் சொல்லுகிறது. அது இந்த செயலை வைத்துத்தான் என்று இப்போ தெரிகிறது. இப்போ தேவமார்கள் எத்தனையோ மக்களுக்கு இத வந்து எத்தனையோ எண்ணிறந்த விடிவுகள் அந்த தெய்வம் அந்த காலத்துல எவ்வளவோ எடுத்து பேசியிருக்காங்க. அப்போ வந்து இது குதிரை அழகா இருக்குது, மயில் அழகா இருக்குது அப்படின்னு நம்ம எல்லாம் பாக்குறோம், கண்ணால பார்த்திருக்கோம், அதை பத்தி வர்ணிச்சிருக்கோம். ஆனா அதுகளுக்கு போய் இந்த தேவ விடிகள் கோடி கோடியா சொன்னாலும் அதுகளுக்கு காதுல போய் விழுமானா? அதுக்கு விழாது. அது மிருகங்கள் எப்படின்னா அதுகளுக்கு அந்த வாக்கறிவுல நம்ம கேட்டிருக்கோம். அது வாக்கறிவுல அது நம்ம எது சொன்னாலும் அதை கேட்கக்கூடிய அது வல்லப கேட்கும். ஆனா அது வந்து அதுக்கு பேசக்கூடிய வல்லப இல்லை. ஆனா நமக்கு தெய்வமர்கள் வாக்கறிவு தந்திருக்காங்க. அப்போ அந்த வாக்கறிவு தான் நம்மளுக்கு பிரதானமா இருக்குது. எத்தனை கோடி விடிவுகள்லாம் நம்ம நினைக்க முடியாத அளவுக்கு இருக்குது. இப்ப சொன்ன மாதிரி பஞ்சாட்சரம், களிமா, அஷ்டாட்சரம், பிரணவம், மூல மந்திரம், காயத்ரி, இது யாரு இதை எடுத்து நம்மளுக்கு சொல்றாங்க? யாரும் எடுத்து சொல்லவும் இல்லை. ஆனா இந்த காலத்துல தெய்வமர்கள் எத்தனையோ நம்மளுக்கு தேவ ரகசியங்கள் ஊட்டி வளர்த்து கொண்டிருக்கிறாங்க. அந்த மிருகங்களை போல எத்தனையோ தெய்வம் இருந்த காலத்துல மக்கள் அல்ல தட்டிட்டு போயிட்டாங்க. ஆனா அதுல எப்படின்னா தெய்வமார்கள் அதை வச வச்சு சொல்லியிருக்காங்க. அதுல இப்போ அந்த இந்த இது வந்து கேட்டு இந்த இதுங்கெல்லாம் வந்து கேட்டு போகுது சரிதான். ஆனா மனித இதுல பிறந்து நீ கேட்டு போகுது சரியான்னு கேள்வி கேட்கிறான் தெய்வம். அப்போ அதுல அந்த ஜந்துக்கள் ஒன்றாகத்தானே இவன் மனிதன் இருக்க முடியும். அப்போ வண்ணமா ராகராகமா பேசுறான். இவனுடைய உள்ளத்தை போய் படிலையா? அப்போ படிலனா யாரு? அப்போ அந்த ஜந்துக்கள் ஒன்று தானே இந்த மனிதன். அப்போ இதை கேட்டு திரும்பினவங்க யாரு? அப்போ இதை கேட்டு திரும்பினவர்கள் தேவராக ஆக்கப்படுறாங்க. அந்த நித்திய உலகத்துக்கு, அந்த மரணமில்லா பெருவாழ்வுக்கு ஆக்கப்படுறாங்க. அப்போ இதை கேட்காத போனவன் இந்த பன்றி, பிசாசு, பேய் இப்படி அதுல ஒன்றாகத்தான் இருக்க வேண்டும் சொல்லிட்டு வேதம் சொல்லுகிறது. இந்த செயலை வைத்துத்தான் நம்ம தேவர்கள் அருள் இருக்காங்க. அப்போ இதை வந்து நம்ம நாளும் அந்த ஜந்துக்கள் போல இல்லாத மனிதன் தேவனாக வந்தவங்க அந்த தேவ செயலுக்காக நம்ம அறிவிட்டு இருக்கோம். தினந்தோறும் இந்த தேவ ரகசிய இந்த வார்த்தைகள் எண்ணிலடங்கா இந்த மாணிக்க பொருளை நம்ம கைப்பற்றி இருக்கோம். நம்ம பெருமாள் நம்மளை கைப்பற்றிருக்காங்க. நம்ம தெய்வத்தை நினைச்சு நம்ம இதுக்குள்ள வந்திருக்கோம். தெய்வம் தான் நம்ம வழிகாட்டியிருக்காங்க. அதனால தெய்வத்தை விடாப்பிடியா பற்றி அந்த மரணமில்லா பெருவாழ்வை அடைவோம் என்று மன்றாடி தெய்வத்திட்ட மன்னிப்பு கேட்டு, தெய்வமே நீங்க தான் துணை தெய்வமே குருநாதா.
சாலை ரவீந்திரன் அண்ணா அவர்கள். நமஸ்காரம்ண்ணா, சொல்லுங்க. கேக்குதுங்களா? பேசுங்க பேசுங்க. சபையோர் அனைவருக்கும் நமஸ்காரம். தெய்வ திருவருள் வேண்டி தெய்வ தோத்திரம் செய்து தெய்வ திருவாக்கியம் எடுத்துரைத்து சத்திய மேவழி சபை சாலையை பற்றி கொண்டு இந்நாள் காணில் படைத்தவர்களும் ஒத்தையான தவத்தேறி கண்ட சமரச சுத்த ஞான சன்மார்க்கரும் இருட்டில்லா சீர்வாழ்வு எங்கும் மங்காது துஞ்சா வாழ்வு வரம் துலங்க செய்பவர்களுமாகிய கல்கி மகதி என்னும் மூக்குக்கு வெளியே மூச்சோடா தவ வல்லவமுடைய ஊன் உறக்கமற்ற நமது குலதெய்வம் பிரம்ம பிரகாச மெய்வழிச்சாலை ஆண்டவர்கள் நம் பெருமானவர்களை போற்றி, மதம் எதற்கு வந்தது எதற்கு? யம பயம் கடத்தும் எந்திரத்தை இவன் கையில் தரப்பிச்சு தரவும் இன்னும் யமபடர் அடிபடு கோடாயுத கூரை இவனுடைய அறிவு தலையில் ஏற்றி பதிப்பிச்சு அதனால் எக்கோடி காலத்துக்கும் மங்காத தெய்வீக வலிமையை ஜீவனில் ஊட்டி பரமபத நித்திய பூரண வாழ்வாகிய ரட்சிப்பை அளக்கவுமே ஒவ்வொரு மதமும் இந்நில உலகிற்கு இறக்கப்பெற்று வந்தது. ஆனால் மக்கள் என் மதம் பெரிது உன் மதம் சிறிது என்ற வெறிகொண்ட போட்டி ஆராய்தலில் திரிந்து அலைவதால் மதம் வந்தது எதற்கு என்று அறிவிற்கு தூரப்பட்டே போய்விட்டார்கள். கண் காது முதலிய உன் அங்கக்குலங்கள் உன் இச்சைப்படி அடங்கி நடக்கின்றனவா? இல்லை. உன் தூக்கம் உன் சுவாசம் உனக்கு அடங்கி நடக்கின்றனவா? இல்லை. அவற்றை எல்லாம் அடக்கி ஆள பழகிய பின் அல்லவோ உன் நினைவு ஓட்டம் உன் அகமுகத்தில் அடங்கி ஓடும். அவ்வண்ணம் அடங்காது மதம் கொண்டு நிற்கின்ற அவைகளை அடக்கி ஆள்கின்ற மகா தவ வல்லவமே மதம். அந்த மதம் இந்த ஒரு மானிட ரூபம் தாங்கி உன் முன் வந்திருக்கிறது. சைவம் ஆகட்டும், வைணவ மதம் ஆகட்டும், சௌராஷ்டிரிய மதம் ஆகட்டும், புத்த மதம் ஆகட்டும், தைன மதம் ஆகட்டும், கிறிஸ்துவ மதம் ஆகட்டும், இஸ்லாமிய மதம் ஆகட்டும், சீக்கியர் மதம் ஆகட்டும், எந்த கோடி காலத்தில் படைத்த எந்த ஒரு மதமாகட்டும், அவை யாவும் எம் கையடக்கமே என்று அந்த மதம் செயல் நிறுவனையோடு அருளி செய்து இக்கானகத்தில் கொடியேற்றி எல்லோரையும் கூவி அழைத்துக் கொண்டிருக்கிறது. அதுவே ஆதிமதம். அதற்கு யமனை அடக்கி ஆள்வது என்பது ஒரு பெரிய காரியமா? யமபயத்தை தாண்டாத எவ்வாழ்வும் வாழ்வும் அல்ல. யமபயத்தை கடந்திடிலோ எவ்வாழ்வும் வாழ்வாகும். ஆதிமை உதயபூர்ண வேதாந்தம் பக்கம் 432 சொல்லியிருக்காங்க. நம் தெய்வம் அவர்கள் யமவாதியை தடுக்கும் எந்திரம் என்ற நூலில் அருளி செய்து வைத்துள்ள இவ்விரண்டு வரிகளை மட்டும் படித்து சிந்தித்து யமபயத்தை கடத்தி வாழ்வழிக்கும் அந்த வள்ளல் எங்கு வந்துள்ளார்கள் என்று தேடி அடைந்து அந்த வாழ்வை கைப்பற்றினால் போதுமே. வேறு சாஸ்திரங்களையோ நூல்களையோ படிக்க தேவையில்லையே. சர்வ கால சர்வ வேத சர்வ மத உள்ளக தெய்வீக செயலானது அவ்வாறு கைப்பற்றின அவர்களின் கையகத்தே ஆகுமே என்று சபையில் பேசப்பெற்ற போது ஆண்டவர்கள் வாக்கியம். அதாவது மதம் எங்கெங்க எப்பப்போ எந்தெந்த மதத்தை பத்தி நிறைய படிச்சிருக்கீங்க. நான் நிறைய
அப்படியே நோட் பண்ணி வச்சு அதெல்லாம் இது இல்லை. அந்த மதம் வந்து கிறிஸ்துவ மதம் தோன்றும் போது தெய்வம் இப்ப கூட சொல்றாங்க, அங்கேயும் ஓட ஓட விரட்டி அடிச்சு சிலுவையில போட்டு அரைஞ்சி அந்த ரத்த காயங்களும் ஆணி அடிச்சதும் இப்பவும் இருக்கு. இப்பவும் வந்து அந்த இஸ்லாமியர்ல நபிகளையும் ஓட வச்சிருக்காங்க, இங்கேயும் ஓட வச்சிருக்காங்க. இது பண்ணி அதுக்கெல்லாம் சேர்ந்து இப்ப அனுபவிச்சுட்டு இருக்காங்க. அங்க எல்லாம் ஓடப்பட்டு இருக்கு. அந்த மதம் வந்து எப்பப்போ யார் யாருக்கு எப்படி தேவையோ அதுக்கு ஏற்ற மாதிரி அப்பப்போ வந்திருக்கட்டும். ஆனா ஒரே மதம் தான் இருக்கு, ஆதி மதம் தான் இருக்குன்றத இது சொல்லியிருக்காங்க தெய்வம் அவர்கள். அது எனக்கு சின்ன வயசுல இருந்து இந்த மதம் பத்தி எனக்கு, ஏன்னா பிறக்கும் போது மதமும் இல்லை ஜாதி இல்லை ஒண்ணும் இல்லாம பிறக்கும் போது எல்லாரும் ஒரே இதுதான், கருவறையில ஒரே இதுதான், ஒரே ரத்தம் தான். இன்னொன்னு ஆயுசு கூட இப்ப நம்ம இங்க நம்ம என்ன சொல்றது, நம்ம சபையில வந்து இங்க சாலையில வந்து நம்ம மெய் மதத்தை பின்பற்றும் போது, மரளி கைத்தீண்ட மதத்தை பின்பற்றும் போது தெரிஞ்ச விஷயம், ஆயுசு கூட என்ன பண்றது அதை கூட நிர்ணயிக்க முடியும். அது வந்து ஈவன் அந்த கருவில் கருவும் முட்டையும் சேர்ற அந்த டைம்ல வர மூச்சு வச்சு ஆயுச கணிக்க முடியும்ன்றத கூட தெய்வம் எடுத்து வச்சிருக்காங்க. இவ்வளவு டெப்தா எந்த விஷயமும் எந்த சயின்ஸும் எங்கேயும் எதுவுமே சொல்லல. இன்னொன்னு யம பயத்தை கடத்துறதுக்கு ரொம்ப ரொம்ப தெளிவா ரொம்ப அழகா சொல்லியிருக்காங்க. இவ்வளவு தூரம் எல்லாம் தெரிஞ்சு கூட இந்த மதத்தை பிடிச்சுக்கிட்டு என் மதம் பெருசு உன் மதம் பெருசு இப்படி பெருசு இதே வாக்கியம் இப்ப நான் என்னோட கிறிஸ்டியன் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கட்டும் முஸ்லிம்ஸுக்கா இருக்கட்டும் எல்லாருக்குமே சொல்றேன். உங்களுக்கு நான் இன்னொன்னு சர்ச்சுக்கும் போவேன், இந்த இதுக்கும் போவேன், மாஸ்க்கு போவேன், இது போவேன். அது வந்து சாலைக்கு வரத்துக்கு முன்னாடி எனக்கு அந்த மாதிரி பழக்கம் இருக்கு. அது இன்னொன்னு எல்லா நூலும் எடுத்து படிக்கவும் செய்வோம். குரான் வந்து 50-60 தடவைக்கு மேல வாசிச்சிருக்கேன். பைபிள் அந்த அளவுக்கு வாசிக்கல, ஒரு 4-5 தடவை வாசிச்சிருப்பேன். இந்த மாதிரி அந்த மாதிரி இருக்கும் போது நம்ம அங்க இறங்கி போனாலும் கூட அவங்களுக்கு அவங்களோட மதத்தை விட்டு வெளியில வர முடியல. அந்த அந்த இது திரும்ப வரணும்னு எதிர்பார்க்குங்க. அதுக்கு வந்து தெய்வம் ரொம்ப நல்லா அழகா எடுத்து பக்குவப்படுத்தி கொடுத்துட்டு இருக்காங்க. இப்ப பேசும்போது எனக்கு கொஞ்சம் கூட ஜாஸ்தி நம்மளால அந்த விஷயத்த சொல்ல முடியுது. அவங்களுக்கு அவங்களோட வசனங்களோ வாக்கியங்களோ இதுவோ எடுத்து சொல்லும் போது இன்னும் இதுவா இருக்கு. அதுக்கெல்லாம் நினைவாற்றல் தெய்வம் இப்போ கொஞ்சம் கொஞ்சமா கூட்டி கொடுத்துட்டு இருக்காங்க, இன்னும் கூட்டி கொடுத்துட்டு இருக்காங்க. அது நல்லா நினைவாற்றல் நிறைய வந்ததுன்னா இன்னும் பெட்டரா இருக்கும் என்று சொல்லி சபையில அமைகிறேன் அக்கா. நல்லது, நமஸ்காரம் அக்கா. இன்றைய கலந்துரையாடலில் பங்கு பெற்ற ஜீவ சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் எனது அன்பான நன்றி கலந்த நமஸ்காரம்.